மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 15ஆம் அதிகாரம். நான் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறதில்ல. கடந்த சில வாரங்களாகவே எந்த வேத பகுதியும் வாசிக்கல. வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா 15லிருந்து 32 எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் சொல்லப்போனால் அது கூட முழுசாக நாம் பேசுகிற காரியங்களை கவர் பண்ணுமான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இயேசுனுடைய சிலுவை பாடுகளை பார்த்து வருகிறோம். பல கோணங்களிலிருந்து பார்த்து வருகிறோம். பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கண்ணோட்டங்களிலிருந்து அதை பார்க்குறோம். இயேசுடைய சிலுவை மரணத்தை பற்றி பேசணும்னா எவ்வளோ பேசலாம். அந்த டாப்பிக்காக எடுத்து பேசணுன்னா இன்னும் நிறையாவே கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்னுடைய கோல் அது கிடையாது. இது ஒரு டாப்பிக்கல் ஸ்டடி கிடையாது. இது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுனுடைய சிலுவை மரணத்தை நாம் பார்க்குறோம். அதாவது மார்க்கு வலியுறுத்துகிற காரியங்களை நான் எடுத்து பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இது யோவான் எழுதின சுவிசேஷம். அதிலிருந்து நம்ம சிலுவை மரணத்தை பார்த்தோம் என்றால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் வேறு சில காரியங்களும் வலியுறுத்தப்படும். அங்கே பவுலில் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இங்கே மார்க்கில் வலியுறுத்தப்படுகிற சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். கடைசியாக நாம் என்ன பார்த்தோம்னா, எப்படி சிலுவையை ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் புரிஞ்சுக்கணும். ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுது, இயேசுனுடைய நோக்கம் என்ன, ஏன் சிலுவையில் அவர் மரித்தார், ராஜ்யத்தை கொண்டு வரும்படி. ராஜ்யத்தை கொண்டு வருதுன்னா என்ன? ராஜ்யத்தை கொண்டு வர்றதுன்னா ராஜ்யம்னாலே என்னன்றது நான் உங்களுக்கு போன தடவை சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? பூமியை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் தேவன் ஆளுவது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சுன்னு சொல்கிறாரு இயேசு. அவர் என்ன சொல்கிறாரு? பூமியை தம்முடைய ஜனங்கள் மூலமாய் ஆளுகிற காலம் வந்து விட்டது. அதான் அர்த்தம். போன தடவை உங்களுக்கு நான் விவரமாக காண்பித்தேன். தேவனுடைய ஒரிஜினல் பிளானே என்னது? மனுஷனை தம்முடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கி ஆழக்கடவர்கள் என்று சொல்லி கீழ்ப்படுத்தி ஆளுங்கள்னு சொல்கிறப்போ என்னத்தை வெளிப்படுத்துகிறார்? அவர் தான் ராஜாதி ராஜா. அவரை போல வேறு சில ராஜாக்களை உண்டாக்கி அவர்கள் மூலமாய் பூமியை ஆளணும். பாவத்தினால பிசாசினால அந்த பிளான் கெட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கிடையாது. தேவன் அதுக்கும் பிளான் போட்டு வச்சுட்டாரு. இயேசு அதுக்குன்னே கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி அதன் மூலமாக ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். அதாவது அந்த ஒரிஜினல் பிளானை திரும்ப அமலுக்கு கொண்டு வருகிறார். திரும்ப அதை நிறைவேற்றுகிறார். பூமியை தேவனுடைய ஜனங்கள் மூலமாய் தேவன் ஆளணும். அல்லது இப்படி சொல்லலாம், பூமியை குட்டி ராஜாக்கள் மூலமாய் பெரிய ராஜா ஆளணும். அவர் நம்ம ஆள நாம் பூமியை ஆளுவோம். அவர் நம்மளை எந்த அளவுக்கு ஆள்றாரோ நாம் அந்த அளவுக்கு பூமியை ஆளுவோம். ஆக மொத்தத்தில் சிலுவையினுடைய அந்த மேலான நோக்கம் அப்போது வெறும் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது மட்டுமல்ல, அதுவே நமக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் தேவனுக்கு என்ன விருப்பம்னா, நம்மளை ஒரு ராஜாவை போல் ஆக்கணும். நம்மளை ஒரு ராஜாவை போல் ஆக்கி நம்மளை அவர் ஆளணும், நாம் எல்லாத்தையும் மற்றதை ஆளணும். நம்ம மூலமாக அவர் ஆளணும். அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ நம்மளை ராஜாவை போல் ஆக்கணும் அப்படின்றத சொல்லி தான் நான் போன தடவை முடித்தேன். ஆனால் ராஜாவை போல் ஆக்கணும்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளை ராஜாவை போல் ஆக்க விரும்புகிறாருன்னா ஒரு உலக பிரகாரமாக நீங்கள் யோசித்தீங்கன்னா அது முழுக்க தப்பாக போயிடும். நம்மளை ராஜாவை போல் ஆக்க விரும்புகிறாருன்னா என்ன மனசுக்கு என்ன வருது? உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்கள், அவங்கள போல் ஆக்க விரும்புகிறாரோ அப்படின்னு நினச்சி போனாமே. அவங்கள்ட்ட என்னத்தை பார்க்குறோம்? பவர், பணம், பதவி, பேர், புகழ், அரண்மனை, சிங்காசனம். அப்போது ராஜான்னு சொன்னாலே நம்ம வாழ்கிற உலகத்தில் இப்படி தானே இருக்குது. ஒரு ராஜாக்குன்னா இது ஒரு ராஜான்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் ராஜா. இதுதான் பெரிய ஆள். பவர் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, பதவி உள்ளவங்க, பேர், புகழ், ஒரு அரண்மனை, ஒரு பெரிய ஒரு சிங்காசனம், அது ஒரு மகிமை, இதுதான் ராஜா. ஆனால் அது வெறும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா அது தப்பாயிடும். ஏன்னா ராஜாவை போல் ஆக்கணுன்றதை எப்படி யாரை வச்சு புரிஞ்சுக்கணும்? இயேசுவை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். இயேசு ராஜாவை போல் ஆக்கணும். ராஜானா யாருங்க? உலகத்தை பார்த்து கற்றுக்காதீங்க. பெரிய ஆள்னா யார்? உலகத்தை பார்த்து புரிஞ்சிக்காதீங்க. இயேசுவை பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் மனுஷன்னா யாருன்னு இயேசுவை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள்னா யாருன்னு இயேசுவை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஆள்னா, பெரிய மனுஷன்னா யாருன்னு இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். எல்லாமே இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அன்புனா என்னன்றதையும் இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். தாழ்மைனா என்னன்றதையும் இயேசுவை தான் பார்த்தா புரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்தில் ஜீசஸ் டிஃபைன்ஸ் ரியாலிட்டி.
இயேசு தான் யார் ராஜா யார் ராஜா இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுகிறார். இயேசு தான் உண்மையான ராஜா. அவர் எல்லாத்த காட்டிலும் பெரிய ராஜா மட்டும் இல்லை, அவர் எல்லாத்த காட்டிலும் வித்தியாசமான ராஜா. எல்லாத்த காட்டிலும் வித்தியாசமான ராஜா. அவர்கிட்ட இந்த மற்ற ராஜாக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் இருக்குது. பவர், பணம், பதவி, பேர், புகழ்லாம் அவர்கிட்ட இல்லையா? மற்றவங்களை விட அவருக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட மற்றவங்களுக்கு இல்லாத சில காரியங்கள் இருக்குது. பாவத்தின் மீது வல்லமை, பிசாசின் மீது வல்லமை. பாவம் மற்ற விதத்தில் பாவமே செய்யாமல் வாழ்கிறார். பிசாசு ஒரு வார்த்தை போனால் அவன் ஓடுறான். வியாதியின் மீது வல்லமை, அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை. எவ்வளோ காரியங்களை வித்தியாசமாக பார்க்கலாம்ல. இயேசுக்கிட்ட தான் பார்க்கலாம். அதை உலகத்தில் பெரிய மனுஷங்கள்ட்ட அதில் பார்க்க முடியாது. சிலதெல்லாம் அதுவும் குறிப்பாக சிலுவைக்கு அவர் போகிறப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த தன்மைகள் இன்னுமே ரொம்ப யூனிக் ஆகிடுது. சிலுவைக்கு போகிற இயேசு ராஜாவை பார்க்கும்போது வேற என்ன பார்க்குறோம்? அவருடைய எக்ஸ்ட்ரீமான தாழ்மை. நம்மை ரட்சிக்கும்படி எவ்வளோ அடிமட்டத்துக்கு அவர் போகிறார் என்பதை நாம் பார்க்குறோம். எங்கேயோ இருந்தவர் எவ்வளோ கீழே போக முடியுமோ கல்வாரி சிலுவையில் அவமானப்பட்டு மரித்தார். அதாவது எக்ஸ்ட்ரீமான தாழ்மை. எல்லாரும் தாழ்மை தாழ்மைன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த ராஜா கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தாழ்மைன்றது எங்கே பார்க்கலாம்? சிலுவைக்கு போகிறப்ப பார்க்கலாம். இந்த ராஜா கிட்ட எக்ஸ்ட்ரீமான ஒரு ஊழியம், சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்குதுன்றது எங்கே பார்க்கலாம்? சிலுவையில் பார்க்கலாம். இந்த ராஜாட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தியாகம். எவ்வளோ பேர் தியாகம் பேசுகிறாங்க. ஆனால் இவருடைய தியாகம் ரொம்ப, இவரை போல் யாரும் உயர்ந்த அந்த நிலையில் இருந்ததும் கிடையாது. இவரை போல் யாரும் அவ்வளோ அடிமட்டத்துக்கு போனதும் கிடையாது. தியாகம்னா அவர்கிட்ட தான் அதை எல்லாத்த காட்டிலும் மேலே பார்க்கலாம். இவர் சிலுவைக்கு போகிற இயேசுக்கிட்ட எக்ஸ்ட்ரீமான அன்பை பார்க்கலாம். அப்போ சிலுவைக்கிட்ட போகிற இயேசுக்கிட்ட சில யூனிக்கான குவாலிட்டிஸை பார்க்கலாம். ராஜானா யாருங்க? இதுதாங்க ராஜா. பெரிய ஆள்னா யாருங்க? வெறும் பவர், பணம், பதவி, பேர், புகழ் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க. வெறும் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு அரண்மனையில் இருக்கக்கூடியவர் மட்டும் இல்லை. இயேசுவை போல சிலுவைக்கும் போய் சிலுவை மேலேயும் தொங்க ரெடியாக இருக்கிறவர் தான் ராஜா. அதான் பெரிய ஆள். சிலுவை பாருங்கள், நம்மளை எல்லாத்தையுமே வேறு விதமாக யோசிக்க வைக்குது. யார் பெரிய மனுஷன்றதே அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். இயேசுவை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய பிளான் என்னன்னா, நம்மளை இயேசுவை போல் ஆக்கணும். நம்மளை இயேசுவை போல் ஆக்கணும். அப்போது அதனால தான் இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இயேசுவை போல் ஆக்கணும். இப்போ இந்த இயேசுவை போல் ஆக்கணுன்றத அதில் இருக்கிற ஒரு அம்சத்தை இன்றைக்கு எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கும் அடுத்த வாரமும் பார்க்க விரும்புகிறேன். இயேசுவை போல் நம்மளை அவர் ஆக்க விரும்புகிறார். அதில் ஒரு அம்சம் என்னன்னா, நாம் பாடுபடுகிற விதத்துலேயும் நாம் இயேசுவை போல் ஆகணும். நாம் பாடுபடுகிற விதத்துலேயும் கூட நாம் இயேசுவை போல் ஆகணும். அல்லது இப்படி சொல்லுகிறேன், இயேசு நமக்கு எல்லாத்துலேயும் முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய சிலுவை பாடுகள்னு வர்றப்போ கூட அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுடைய சிலுவை மரணம், பாடுகள் கிறிஸ்தவ பாடுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்குது. ஜீசஸ் கிராஸ் சஃபரிங் இஸ் ஏ மாடல் எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டியன் சஃபரிங். இயேசுடைய சிலுவை பாடுகள் கிறிஸ்தவ பாடுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறது. இயேசு வித்தியாசமான ராஜா, பாடுபடக்கூட ஆயத்தமாக இருக்கிற ராஜா. பொதுவாக பாடுபடுகிறவர் ராஜாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு காண்பிக்கிறார், இல்லை பாடுபடுகிறவர் ராஜாவாக இருக்க முடியுன்றது மட்டும் இல்லை, பாடுபட ஆயத்தமாக இல்லைன்னா ராஜாவே கிடையாது. பாடுபட ஆயத்தமாக இயேசுவை போல பாடுபட ஒரு பெரிய நோக்கத்துக்காக, பெரிய காரணத்துக்காக பாடுபட ஆயத்தமாக ஒருத்தர் இல்லைன்னா அவங்க பெரிய ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லை, இயேசுவை போல வித்தியாசமாய் பாடை அணுகிறவர் அப்படி இருக்கணும் பாருங்கள் ராஜானா. இயேசு பாடுபடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, வாலண்டியராக சிலுவைக்கு போகிறார். அது மட்டும் இல்லை, அவருக்கு வர அந்த பாடுகளை வித்தியாசமாய் கையாளுகிறார். ரொம்ப வித்தியாசமாய் கையாளுகிறார். உலகத்தில் பெரிய மனிதர்கள் கையாளுறது போல கையாளவில்லை. ஏட்டிக்கு போட்டியா அவன் ஒரு அடி அடித்தானா 2 அடி அடிக்கிற மாதிரி அவர் அடிச்சிருக்க முடியாதா? அடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அப்போ பாடுபடுகிற ஒரு ஆயத்தத்தில் அவர்கிட்ட வித்தியாசத்தை பார்க்கலாம். அந்த பாடுபடுகிற அந்த விதம், கையாளுற விதம் எல்லாமே வித்தியாசம். அப்போ நாம் இயேசுவை போல ஆகணுன்றது தான் தேவனுடைய விருப்பம்னா அதில் இதுவும் ஒரு அம்சம். இதுவும் ஒரு அம்சம். இயேசுவை போல பாடுபடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதெல்லாம் என்ன அர்த்தன்றதை பிறகு சொல்கிறேன். அடிப்படையாக என்ன சொல்கிறோம், நாம் இயேசுடைய சிலுவை எந்த கோணத்திலிருந்தும் பார்க்கணும். எந்த கோணத்திலிருந்து?
கிறிஸ்தவ பாடுக்கு இயேசுனுடைய சிலுவை பாடுகள் ஒரு மாடலாய் ஆகிவிடுகிறது, ஒரு முன்மாதிரியாய், எக்ஸாம்பிளாய் ஆகிவிடுகிறது. கிறிஸ்தவ பாடுகளை பற்றி இயேசுனுடைய சிலுவை பாடு நமக்கு போதிக்குது. சரி, இதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். சொல்கிறப்போவே நீங்கள் உங்கள் மனசில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க பாடுன்றீங்க, கேட்குறப்பவே கஷ்டமாக இருக்குது. ஒத்துக்கிறேன், எனக்கும் இதை பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இது பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியன்றது மட்டும் இல்லாமல் மார்க்கில் ஒன்றுமே வலியுறுத்தப்படுகிற ஒரு சத்தியம். ஆகவே இதை விட்டுட்டோன்னா தப்பாயிடும். சில காரியங்கள் நம்மளுக்கு கடினமாக இருந்தாலும் நமக்கு நல்லது. அந்த கசப்பான கீரை சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல. சில பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கீரையை எடுத்து வாயில் போடுறதுக்கு அவங்களுக்கு முடியல. ஐயோ அப்படின்றாங்க, கசப்பாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா நல்லதுன்றது பெற்றோருக்கு தெரியும். சில நேரம் நமக்கு கடினமாக இருக்கிற காரியங்களை செய்கிறது நமக்கு நல்லது தான். வெயிட்ஸ் தூக்குறப்போ அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது நல்லதுன்றாங்க பாருங்கள். அந்த மசிலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது நல்லதுன்றாங்க. அதுபோல் இந்த போதனையும் கேட்குறதுக்கு கடினமாக தான் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கும் அதில் ஒரு பெருசாக இதை பேசணும் நான் ஒன்றும் மனசார ஒன்றும் விரும்பலை. ஆனால் என் கடமை நான் பேசணும். பேசலைன்னா நான் என்னுடைய கடமை செய்யலைன்னு ஆகிடும். இந்த பாடு கீரையை போல் இருக்குன்னு சொல்லலை. பாடை குறித்த கிறிஸ்தவ போதனை, பாடுகளை குறித்த கிறிஸ்தவ போதனை அது கீரை மாதிரி நினச்சிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அதில் சில சத்து உணவெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், பாடு கீரை கிடையாது. பாடை குறித்த வேத போதனை, இதுவும் நமக்கு கேட்குறதுக்கு கடினமாக இருந்தாலும் நல்லது தான் நமக்கு. இன்னொரு கேள்வி சிலருக்கு எழும்பலாம், என்னங்க இயேசுடைய சிலுவை மரணம் பாடு கிறிஸ்தவ பாடுக்கு முன்மாதிரியாக இருக்கா? அது எப்படி? நான் யோசித்தேன், நமக்காக இயேசு பாடுபட்டார், அதாவது நம்முடைய இடத்தில் இயேசு பாடுபட்டார், நமக்கு பதிலாக இயேசு பாடுபட்டார். அதான சப்ஸ்டிடியூட்னு சொல்கிறேன், எனக்கு பதிலாளாய் பாடுபட்டார். அப்போ அதுக்குடைய அர்த்தமே என்னது? நான் பாடுபடக்கூடாது என்பதனால தான் அவர் பாடுபட்டார், நான் மறிக்கக்கூடாதுனால தானே அவர் மறித்தார். அப்போது அவருடைய எந்த பாடுகளும் சிலுவை மரணத்தையும் எடுத்துக்கிட்டு இது நமக்கு முன்மாதிரி ஆயிடுச்சுன்னு எப்படி நாம் சொல்லலாம்? அவர் நம்முடைய சப்ஸ்டிடியூட்டாக இருந்தால் எப்படி? அவருடைய சிலுவை மரணம் நமக்கு சப்ஸ்டிடியூட்டாக அவர் மறிச்சார்னா அந்த மரணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி நாம் அது நமக்கு பாடுபடுவதற்கு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்ற கேள்வியை உங்கள் மனசில் எழும்பலாம். ஏன்னா நம்ம மனசில் எப்படி இருக்குன்னா, நமக்கு பதிலாய் பாடுபட்டார்னா அப்போ நாம் பாடுபடக்கூடாது, நான் பாடுபடக்கூடாதுன்றதுனால தான் அவர் பாடுபட்டார். அப்போ அவர் பாடுபட்ட அந்த பாடம் எடுத்துக்கிட்டு இப்போ நாம் பாடுபடுவதற்கு அது முன்மாதிரின்னு எப்படி சொல்ல முடியும்? பாயிண்ட்டே நம்ம பாடுபடக்கூடாது என்பதனால தான் அவர் பாடுபட்டார். கேட்குறதுக்கு அது நல்லா தான் இருக்குது அந்த ஆர்கியூமெண்ட்டு. நம்ம மனசில் அது ரெண்டும் என்னமோ முரண்பாடான கருத்துகள் போல் இருக்குது. இயேசு நமக்கு பதிலாய் பாடுபட்டார்னா அப்போது அவருடைய பாடு நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி ரெண்டு கருத்துகளும் முரண்பாடாக இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய மனதில் அந்த மாதிரி சில நேரம் சில தெய்வீக சத்தியங்கள்லாம் நம்முடைய மனசுக்கு அது என்னமோ இடிக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது இடிக்கவே இல்லை. நம்ம மனசுக்கு 3 நபர் ஒரே தெய்வம் என்ற கருத்து இடிக்கிற மாதிரி தோணும். அது எப்படிங்க 3 நபர் ஒரே தெய்வம்? நம்ம மனசுக்கு இயேசு முழுக்க முழுக்க கடவுள், அதே நேரத்தில் முழுக்க முழுக்க மனுஷன், அது எப்படிங்க, என்ன கதையாக இருக்கே அப்படின்ற நம்ம மனசு சொல்லும். ஆனால் இடிக்கிற மாதிரி தோணுகிற கருத்துகள் நம்ம மனசில் தான் இடிக்குதே ஒழிய உண்மையிலே அது இடிக்கலை. பைபிளில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா அது அழகாக கலந்து போதிக்கப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே போதிக்குது. எது ரெண்டுத்தையுமே? இயேசு நமக்கு பதிலாய் பாடுபட்டார், நமக்கு பதிலாய் எல்லாம் சொல்லுங்க, நமக்கு பதிலாய் பாடுபட்டார். அப்படின்னா அர்த்தமே நான் பாடுபட தேவை இல்லை. எந்த விதத்தில்? நான் ஒருபோதும் என்னுடைய பாவங்களுக்காக பாடுபடவே தேவையில்லை. நான் ஒருபோதும் என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்று சுமக்க தேவையே இல்லை. நான் ஒருபோதும் என் பாவ மன்னிப்புக்கான கிரயத்தை நான் செலுத்த தேவையில்லை. ஏன்னா இயேசு செலுத்தி விட்டார். ஆகவே இயேசு என் பாவத்துக்காக தண்டிக்கப்பட்டார், தண்டனை அவரே தன் மீது எடுத்துக்கொண்டார், சுமந்து தீர்த்து விட்டார். நான் ஒருபோதும் அந்த தண்டனை என் மேலே எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது நான் எடுத்துக்கொள்ள பார்க்குறதும் தப்பு. சில நேரம் இந்த பாடுன்னு வர சப்ஜெக்ட்லேயே கூட மார்ட்டின் லூத்தர் காலத்திலலாம் அப்படி நம்பினாங்க பாருங்கள். அதை மார்ட்டின் லூத்தர் எதிர்த்தார். அதாவது எப்படி நம்பினாங்கன்னா, ரைட்டு, இயேசு நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் மரிச்சிட்டாரு, அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது. ஆனால் நாமளும் பாடுபட அதோட கொஞ்சம் மெரிட் சேர்த்துக்கலாம்.
இயேசு நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு கடவுள்கிட்ட. நாமளும் பாடுபட நாம் கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கலாம். அப்போ இயேசு பாடுபட்டதோடு நம்முடைய பாடையும் சேர்த்தா கம்ப்ளீட் ஆகிடுது. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வார் இப்படின்னுலாம் நம்பினாங்க. மார்ட்டின் லூத்தர் அதை உடைச்சார், அதை எதிர்த்தார். அவர் வேதத்துலேருந்து காமிச்சார், கிடையாது. நாம் நற்கிரியை செய்கிறதுனாலையோ அல்லது சொல்லப்போனால் பாடுபடுறதுனாலையோ கூட தேவன் நம்மளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. இயேசுனுடைய பர்ஃபெக்டான லைஃப், நீதியான அந்த பாவமற்ற அந்த வாழ்க்கை மற்றும் அந்த சிலுவை மரணம், அதை வச்சு தான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அதை வச்சு தான் தேவன் நம்மளை நீதிமான ஆக்கி தமக்கு முன்பாக தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறாளே ஒழிய நாம் என்னத்தையோ நற்கிரியை செய்ததுனாலேயோ அல்லது நாம் போய் பாடுபட்டு நானும் அவருடைய பாடோடு நான் என் பாடை சேர்த்துக்கிறேன் இப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் தப்பு. இது சுவிசேஷத்துக்கே முரண்பாடான காரியம். இது சிலுவையை மட்டப்படுத்துது. ஆகவே நாம் அதெல்லாம் சொல்ல விரும்பல, அது தப்புன்னு நான் சொல்கிறேன். மார்ட்டின் லூத்தர் அதை சொன்னார். ஆனால் மார்ட்டின் லூத்தர் தியாலஜி ஆஃப் த கிராஸ்ன்னு பேசினார் பாருங்கள், பயங்கரமாக. அதெல்லாம் போய் வாசித்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதில் இந்த இதெல்லாம் கொண்டு வர்றாரு. அப்போது இயேசு நமக்கு பதிலாய் பாடுபட்டார். ஆனால் அதே நேரத்தில் இயேசு நமக்கு பதிலாய் பாடுபட்டார். ஆகவே நான் பாடுபட தேவையில்லை. எந்த விதத்தில் நான் என் பாவ மன்னிப்புக்கான கிரயத்தை நான் செலுத்தவே தேவையில்லை. தேவ கோபாக்கினை ஒரு நாளும் நான் அனுபவிக்க தேவையில்லை. தேவ கோபாக்கினை இயேசுவின் மீது சிலுவையில் ஊற்றப்பட்டது, என் மேலே நான் எடுத்துக்கவே தேவையில்லை. கிருபாதார பலியாய் தேவன் அவரை ஏற்படுத்தி விட்டார். பாவத்தை போக்கிவிட்டார், தேவ கோபத்தை போக்கிவிட்டார். ஒருபோதும் நான் இயேசு கதறினது போல நான் கதற தேவையில்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறினார் பாருங்க இயேசு. அந்த மாதிரி நான் ஒருபோதும் கதறவே தேவையில்லை. நீங்கள் ஆனால் தான் பாருங்கள், ரத்த சாட்சிகள் மரிக்கிறப்போ ரொம்ப வித்தியாசமாக மரித்தாங்க. ஸ்தேபான் எடுத்துக்கோங்க. அவர் மரிக்கிறப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிட்டா மரித்தார்? கிடையாது. எப்படி மரித்தார்? வானங்கள் அவருக்கு முன்பாக திறக்கப்பட்டது. இயேசு மகிமையாய் தோன்றுகிறதை கண்டார். அதாவது இயேசு அங்கே நிற்கிறத, வானத்தில் நிற்கிறத அவர் பார்க்குறாரு. அதாவது ஸ்தேபானை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை பார்த்து அந்த நேரத்தில் தான் கல்லெறிகிறான், சாகிறார். மகிமையான ஒரு விதத்தில் சாகிறார். ஆனால் இயேசு எப்படி மரித்தார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் இப்படி மரித்தார்? ஸ்தேபான் இப்படி மரிக்கக்கூடாதுன்றதுனால இயேசு அப்படி மரித்தார். ஸ்தேபான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறக்கூடாது. மற்ற எந்த ரத்த சாட்சியம் யாருமே தேவனால் கைவிடப்படக்கூடாது. தேவனுடைய முகம் அவர்களுக்கு திருப்பப்படக்கூடாது. தேவனுடைய முகம் அவரை நோக்கி பிரகாசிப்பிக்கணும் என்பதற்காக இயேசு அந்த கைவிடுதலை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய முகம் அவரிடத்திலிருந்து திருப்பப்பட்டது. பாருங்கள், இதெல்லாம் நமக்கு பதிலாக ஏற்றார் இயேசு. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு நான் சொல்ல வரல, அது தப்பு. நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை சுமந்தார், தேவ கோபத்தை சுமந்தார், தீர்த்தார். இயேசு தேவனால் ஒரு விதத்தில் கைவிடப்பட்டார்னு சொல்லலாம். ஏன்னா நாம் ஒருபோதும் நாம் பாவத்துக்கான தண்டனையை செலுத்த தேவையில்லை, சுமக்க தேவையில்லை, தேவ கோபாக்கினை அனுபவிக்க தேவையில்லை. தேவனால் நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். அந்த இரத்த சாட்சிகள்லாம் அதை பார்க்கலாம் பாருங்கள். அவங்க மரிக்கிறப்போ, ஜீவனையே கொடுக்குறப்போ, அவங்க தேவன் கூடவே இருக்கிறாருன்ற ஒரு உணர்வோடு தான் மரிக்கிறாங்க. அது ஏன்னா இயேசு அதை சம்பாதிச்சு கொடுத்தது இயேசு தான். அதனால தான் அவருடைய மரணம் வித்தியாசமாக இருக்குது. அப்போது எனக்கு பதிலாக பாடுபட்டாரா? ஆம், எனக்கு பதிலாய் பாடுபட்டார். சொல்லுங்க, இயேசு எனக்கு பதிலாய் பாடுபட்டார். அப்படின்னா ஒருபோதும் இந்த பாடுகள்லாம் நான் எடுத்துக்கவே தேவையில்லை. ஆனால் அந்த ஆனால் நான் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஆனால் வேதத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இந்த விழுந்து போன இந்த மெஸ்டப் உலகத்தில், புரோக்கன் உடைந்து போன இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும் இயேசுவை நாம் உண்மையாய் பின்பற்ற இயேசுவையும் அவரை பின்பற்றுவர்களையும் பிடிக்காத சில சக்திகள் உண்டு இல்லையா? உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. அப்போ பிசாசுக்கும், பிசாசு தூண்டி விடுகிற அந்த உலகத்துக்கும் நாம் இயேசு அதிகமாக பின்பற்றுறோன்றீங்க. அவங்களுக்கு அது பிடிக்காததுனால நம்மளை எதிர்க்கிறார்கள். அப்படி எதிர்க்கும்போது அவர்கள் சில நேரம் நம்மளை துன்பப்படுத்துகிறார்கள். அங்கே தான் ஒரு கிறிஸ்தவ பாடு உண்டாகுது.
அந்த எதிர்ப்பை நம்ம சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரம் அவங்க துன்பப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் கடந்து போக அவசியமாய் இருக்கிறது. அதை சந்திக்கும்போது இயேசு நமக்கு முன்மாதிரியாய் ஆகிவிடுகிறார். இயேசுடைய சிலுவை பாடு கிறிஸ்தவ பாடுக்கு முன்மாதிரியாய் ஆகிவிடுகிறது. அப்போது இது முரண்பாடான சத்தியம் கிடையாது. இயேசு நமக்கு பதிலாய் மரித்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த விழுந்து போன உலகத்தில் நாம் இயேசுக்காக வாழ அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் ஒரு விதமான எதிர்ப்பை சந்திக்காமல் நம்ம இருக்க மாட்டோம். அது தவிர்க்க முடியாத ஒரு ரியாலிட்டி. வி வில் ஃபேஸ் ஆப்போசிஷன் இன் சம் வே, ஷேப் ஆர் ஃபார்ம். ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு அளவில் நமக்கு அந்த எதிர்ப்பு உண்டாகுது. அதை தான் சொல்லுகிறோம் கிறிஸ்தவ பாடு. அது வர்றப்போ தான் இயேசுடைய அந்த சிலுவை பாடுகள் நமக்கு முன்மாதிரியாய் ஆகிவிடுகிறது. ஒரே ஒரு பகுதியை காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2:21. இதில் இந்த 2 கருத்துமே வருது. எந்த 2 கருத்து? இயேசு நமக்காக பாடுபட்டார், நமக்கு பதிலாய் பாடுபட்டார் அப்படின்ற கருத்தும் வருது. அதே நேரத்தில் இயேசுனுடைய பாடுகள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்குது, மாதிரியாய் அமைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த கருத்தும் வருது. ஜீசஸ் அவர் சப்ஸ்டிடியூட் as well as ஜீசஸ் அவர் எக்ஸாம்பிள். 2 கருத்தும் அப்படியே ஒரே வசனத்தில் அப்படியே கலந்து வருது பாருங்கள். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, உங்களுக்காகன்னு மீனிங்கே சப்ஸ்டிடியூஷனரி தான், ரெப்ரசன்டேட்டிவ், சப்ஸ்டிடியூஷன் 2 கலந்து வருதாங்க. உங்களுக்காகன்னா உங்களுக்கு பதிலாக நீங்கள் பாடுபடக்கூடாதுன்றதுனால, உங்கள் நலனுக்காக, உங்களுக்கு ஏதோ பலன் கிடைக்கணுன்றதுக்காக உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது பாருங்கள், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். 2மே அப்படியே கலந்துருச்சு. உங்களுக்காக பாடுபட்டாரா? ஆம். உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போயிட்டாரா? ஆம். 2மே உண்மை. என்ன மாதிரி ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்காருன்னு 22-23 சொல்லுது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். மாதிரியை வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சுமந்தார். அது பாருங்கள், திரும்ப சப்ஸ்டிடியூஷனரி. எனக்கு பதிலாக சுமந்தார். அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் அடி வாங்கினால நான் குணமாயிட்டேன் அப்படின்றாரு. அப்போது 2மே கலந்து வருது. எனக்காக பாடுபட்டார், எனக்கு பதிலாக பாடுபட்டார், ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிட்டார். வேறு சில வேத பகுதியிலையும் சொல்லுகிறேன், அதுலேயும் இந்த 2 கருத்தும் வரும். 1 யோவான் 4:10-11, எபிரேயர் 13:12-13, மார்க் 10:42-45. இதெல்லாம் நீங்கள் ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கேர்ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்கன்னா, நான் சொன்ன ஒவ்வொரு பகுதியிலும் இந்த 2 கருத்தும் வருது. எந்த 2 கருத்து? எனக்கு பதிலாய் பாடுபட்டார், அதே நேரத்தில் அவருடைய பாடுகளே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. 2 கருத்தும் வரும். நான் சொன்ன எல்லா வேத பகுதியிலும் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு பதிலாய் பாடுபட்டார், நமக்காக பாடுபட்டார்ன்ற சத்தியம் சொல்லப்படும். 2வது தான் அவருடைய பாடே நமக்கு முன்மாதிரியாய் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட், செகண்ட் தான் எக்ஸாம்பிள். ஒரு ஆர்டரே இருக்குது பாருங்கள். அதிலே தெரியுது பைபிளில் எது ஃபஸ்ட்டு முக்கியம், எது 2வது முக்கியம். இயேசு எனக்காக பாடுபட்டார்னு நான் ஏற்றுக்கொண்டு அதை நம்பும்போது தான் என் வாழ்க்கையே மாற முடியும். அவரை போல் நான் வாழ முடியும். தேவைப்பட்டால் அவரை போல் பாடுபடவும் முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்கு பதிலாய் பாடுபட்டார் என்பதை நம்பணும். அப்போ தான் அவரை போலலாம் வாழ முடியும். அதுவும் அவரை போல் பாடு சகிக்கணும், அது ரொம்பவே கஷ்டம். ஆனால் உலகத்தார் என்ன பண்ணுவாங்க, அவங்க இயேசுவை போல் வாழலாங்க, அது சூப்பருங்க, அது சொல்லுங்கள், அது ஏற்றுக்கலாம். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்காக பாடுபட்டார், பாவமானார், சாபமானார், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை விட்டுட்டு அவருடைய உதாரணத்தை சொல்லுங்கள். பாருங்கள் சிலுவையிலேருந்து எப்படி எதிரிகளை மன்னிச்சார், அதை சொல்லுங்கள். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாங்க. எதிரிகளை எப்படி மன்னிச்சார், தன்னுடைய அம்மா மேலே எவ்வளோ அக்கறை காட்டினார் சிலுவையில் தொங்கிக்கிட்டே, எப்படி வன்முறையை பயன்படுத்தாமல் அவர் பாட்டு டீல் பண்ணார் பாருங்க, அகிம்சையின் வழியில் போனார் பாருங்க. உங்கள் இயேசுகிட்ட அதெல்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க, அதை ஃபாலோ பண்ணலாம், அதை சொல்லுங்க. உலகமே அதை ஃபாலோ பண்ணலான்வாங்க. இப்போ ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கே ஃபாலோவாக பண்ணுறாங்க? அதை
ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தில் இருக்கு. உலகம் வேடிக்கையாக இருக்கும். உலகத்தில் அவங்க சொல்லுவாங்க, இயேசுனுடைய எந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவருடைய எக்ஸாம்பிள், வி லைக் இஸ் எக்ஸாம்பிள். ஓ, இஸ் எக்ஸாம்பிள் கேன் பி ஃபாலோட், ஷுட் பி ஃபாலோட். என்னத்தை ஷுட் பி ஃபாலோட்? யார் ஃபாலோ பண்ணுறா? ரொம்ப கஷ்டம். அவருடைய எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரால் மாற்றப்படவில்லை என்றால் அவரை போல வாழவே முடியாது, சான்ஸே கிடையாது. அவரால் மாற்றப்படணும்னா அவர் எனக்கு பதிலாய் பாடுபட்டான்றது போல நம்பணும். அப்போ தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், இருதயம் மாறும், எல்லாமே மாறி போய் தான் அவரை மாறிலாம் வாழ முடியும். அப்போது இது ரெண்டு சத்தியமே முக்கியம். இதுக்கு ஒரு ஆர்டரும் இருக்குது. நாம் இது ரெண்டுத்தையுமே பேசுகிறோம். உதாரணத்துக்கு ஏற்கனவே நான் நமக்கு பதிலாய் பாடுபட்டார்ன்றதை ஒரு விதத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். நம்முடைய அவமானத்தை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார். ஏன் சொன்னேன் இல்லையா? அவருடைய மகிமையில் நாம் பங்கேற்கும்படி. அது சப்ஸ்டிடியூட் தான். எனக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அவருக்கு வர்ற அந்த மகிமையில் எனக்கு ஒரு பங்கை தருகிறார். நாம் தொடர்ந்து இயேசுனுடைய அந்த சப்ஸ்டிடியூஷனரி அந்த ஆஸ்பெக்டையும் பார்ப்போம். 33ஆம் வசனம்லேருந்து 38 பார்க்குற வரைக்கும் அதுதான் சிலுவையின் உச்சகட்டம். பாருங்கள், இருள் பூமியை சூழ்ந்து கொண்டு இயேசு சிலுவையிலிருந்து கதறி ஜீவனை விடுறார். தேவாலயத்தில் அந்த திரைச்சீலை கிழிக்கப்படுது. அதுதான் சிலுவையின் உச்சகட்டம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அதை பார்க்குறப்போ இயேசு எப்படி நமக்கு பதிலாய் பாடுபட்டார் என்பதை நான் அங்கே வலியுறுத்துவேன். ஆனால் இன்றைக்கும் அடுத்த வாரமும் என்ன பார்க்குறோன்னா, இயேசுனுடைய பாடுகள் கிறிஸ்தவ பாடுக்கு ஒரு முன்மாதிரியாய் ஆகிவிடுகிறது. கிறிஸ்தவ பாட புரிஞ்சுக்கணுன்னா இயேசுனுடைய பாட பார்த்து புரிஞ்சுக்கலாம் என்பதை இன்றைக்கும் அடுத்த வாரமும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன பார்க்குறோன்னா, நம்பர் 1, இயேசுனுடைய சிலுவை பாடுகள் கிறிஸ்தவனுக்கு பாடுன்னு ஒன்று இருக்குது என்பதை காண்பிக்குது. 2வது, இயேசுனுடைய சிலுவை பாடுகள் இந்த கிறிஸ்தவனுக்கு வர்ற இந்த பாடு எவ்விதமான பாடு என்பதையும் தெளிவுபடுத்துது. அது 2 மட்டும் இன்றைக்கி பார்க்குறேன். ஒன்று இயேசுனுடைய சிலுவை பாடுகள் கிறிஸ்தவனுக்கு பாடுன்னு ஒன்று இருக்குது என்பதை காண்பிக்குது. 2வது, இயேசுனுடைய சிலுவை பாடுகள் இருக்குது ரைட்டு, பட் எவ்விதமான பாடு இருக்குது என்பதை தெளிவுபடுத்துது. முதல்ல நீங்கள் இயேசு சிலுவையில் பாடுபடுறதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே கூடி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. என்ன முடிவுனா, உங்கள் மனசுலேயே அந்த தாட்டு தோண்டிடும்னு நினைக்கிறேன். தோண்டிடும். என்ன தாட்னா, ஒன்றும் இல்லை, இயேசுனுடைய சிலுவை பாடுகளையே தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே ஜெபத்தில் அதை தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே தானாக ஒரு தாட்டு எழும்பிடும் உங்கள் மனசில். என்ன தாட்டுனா, எப்பா அவரே இவ்வளோ பாடுபட்டாருன்னா எந்த மனுஷன் பாட தவிர்க்கவே முடியாதுன்ற ஒரு தாட்டு உங்களுக்கு வராமல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய தாட்டு. அதாவது இவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்தவர், இவ்வளோ பூரணர், எந்த தப்பும் செய்யாதவர், எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சவர், தேவனுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றினவர், தேவனுக்காகவே வாழ்ந்தவர், மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர், அவருக்கு இந்த மாதிரி பாடு வந்ததுன்னா அப்போ எந்த மனுஷனும் நோ ஒன் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் சஃபரிங் என்ற அதை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். இயேசுடைய சிலுவை பாட ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்ட பிறகு எப்படி பாடு இந்த உலகத்தில் இருக்கலான்ற கேள்வியெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சிரும். பொதுவாக அந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் சஃபரிங்லாம் பயங்கரமாக கேட்பாங்க பாருங்கள். எப்படி தேவன் இவ்வளோ பாட உலகத்தில் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்லாம் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இயேசுடைய சிலுவையை கொஞ்சம் ரொம்ப நேரம் தியானித்தாலே அந்த கேள்வியெல்லாம் தணிஞ்சிரும், அமைதியாகிடும். அவர் பாடுபடுறதை பார்த்து நமக்கு வர பாடலாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு போயிடுவோம். என்னமோ தெரில, அது ஒரு எஃபெக்ட் உண்டாக்குது இல்லையா? அதாவது அவர் பாடுபடுறதை பார்க்குறப்பவே போதுமான அளவுக்கு பார்த்தாலே என்ன தெளிவாக புரிஞ்சிருது, அவரே பாடுபட்டார்னா எந்த மனுஷனுக்கும் பாடு வராமல் இருக்கணும் இருக்காதுன்ற ஒரு கருத்து நம்ம மனசில் தோன்றும் நான் நினைக்கிறேன். சரி, தோணுதோ இல்லையோ அதை விடுங்க, இயேசுவே போதிச்சிட்டார். இயேசுவே போதிச்சிட்டார். என் மனசில் என்ன தோணுதுன்னு வரதை பார்த்து நம்மளுக்கு தேவையில்ல, இயேசு தெளிவாக போதிச்சிட்டார். வேதம் அதை தெளிவாக போதிக்குது பாருங்கள். அப்போ இயேசுடைய சிலுவையை நீங்கள் தியானிச்சுட்டு அவருடைய போதனைகளையும் அவருடைய சிலுவையும் அப்படியே ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெளிவாக புரிஞ்சிடும்னா, அவரே இப்படி பாடுபட்டார்னா கிறிஸ்தவனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாடு உண்டு. எவ்விதத்தில்ன்றது அடுத்தது பேசுவோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உண்டுன்ற அந்த அடிப்படை கருத்தை நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், இயேசுவே போதிக்கிறத காமிக்கிறேன். மார்க் 8:34 ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் நினைவுபடுத்துகிறேன். மார்க் 8:34 கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். மார்க் 8:31 இந்த புஸ்தகத்திலே ஒரு திருப்பு முனை, ரொம்ப முக்கியமான வசனம், அதை குறித்து வச்சுக்கணும். ஏன்னா அங்கே தான் புஸ்தகமே பிரியுது.
மார்க் 8:31 தான் பிரியுது. கரெக்டாக பாதி, புஸ்தகத்தின் பாதி. என்ன விசேஷம்னா, இது வரைக்கும் அற்புதமாக செஞ்சுட்டு வந்த இயேசு, போதனையாக கொடுத்து வந்த இயேசு, பிசாசை விரட்டியாக வந்த இயேசு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்த இயேசு திடீர்னு மார்க் 8:31 முதல் முறை தம்முடைய சீஷர்கள்ட்ட ஓப்பனாக என்னன்னு சொல்கிறாரு, அவர் பாடுபட்டே ஆகணும், செத்தே ஆகணும், செத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் வருவார்ன்ற அந்த காரியத்தை முதல் முறையாக ஓப்பனாக பேசுகிற இடம் எது? மார்க் 8:31. அவர் அதை அது வரைக்கும் பாருங்கள், அதை ஓப்பனாக அவ்வளோ தெளிவாக பேசலை. அவர் அதெல்லாம் ஹிண்ட் பண்ணார். சிலுவையினுடைய ஹிண்ட் ஃபஸ்ட்லேருந்தே வந்துக்கிட்டே இருக்குது, கண் தெரிகிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லணுன்னே பேதுருவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது எப்படி? மேசியாவுக்கு பாடா, ராஜாவுக்கு பாடா, தேவகுமாரனுக்கு பாடா, சான்ஸே கிடையாது, ஏற்றுக்கவே முடியாதுன்னார். ஏசு என்ன சொன்னார்? வாயை மூடுன்ட்டார். நீ உனக்கு புரியாது, நீ தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க முடியல உன்னால். உலக பிரகாரமாக நீ சிந்திக்கிற. மேசியாவுக்கு எப்படி பாடு, ராஜாவுக்கு எப்படி பாடு, மேசியாவுக்கு தான் பாடு போன்றார். இப்போ நீ தலையில் சிந்திக்கிற, உன் சிந்தனை தப்பு, இது உலக பிரகாரமான சிந்தனை அப்படின்ட்டு பேதுருவை அதட்டிட்டு அப்படியே விடாமல் ஒரு சீனே கிரியேட் பண்ணுறாரு. அங்கே 34ஆம் வசனத்தில் எல்லாரையும் வர சொல்லி, மார்க் 8:34 அவர் ஜனங்களை தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் அழைத்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி இதை வச்சு ஒரு லெசன் எடுக்கிறார். என்ன சொல்கிறார்? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். என்ன சொல்கிறாருன்னா, பேதுருவுக்கு இயேசு சிலுவைக்கு போகணுன்றதே ஜீரணிக்க முடியல. இயேசு எப்படி சிலுவைக்கு போகலாம்? இப்படி அற்புதம் செஞ்சவர், தண்ணீர் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், உயிரோட மரித்தோரை எத்தனையோ பேர் உயிரோட எழுப்பினவர், எத்தனையோ பிசாசை ஒரு வார்த்தை சொல்லி விரட்டினவர். இவ்வளோ பெரிய ராஜா இப்படி சிலுவைக்கு போகலான்றதை பேதுரு ஜீரணிக்கவே முடியல. இயேசு சொல்கிறாரு, இதையே ஜீரணிக்க முடியலன்னா அப்புறம் இதை எப்படி ஜீரணிக்க போகிறேன்? சிலுவை எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் இருக்குன்றார். சிலுவை எனக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் உனக்கும் ஒரு சிலுவை இருக்குது, அது தெரியுமா உனக்கு? இன்னும் ஷாக் பண்ணுறாரு. வேணுன்னே பாருங்கள், அது பேதுருக்கு மட்டும் இல்லை. எப்படி சொல்கிறாரு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், யார் என் பின்னால் வர விரும்பினாலும் கேட்டுக்கோங்கன்றாரு. கவுண்ட் த காஸ்ட். சும்மா நடந்துக்கிட்டு வராதிங்க என் பின்னால், யோசித்துக்கோங்க. there is a cost to following me. என்னை பின்பற்றுறதுல சில நேரம் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த தன் சிலுவை எடுத்துக்கொண்டுன்றதை கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தெல்லாம் ரொம்ப மட்டப்படுத்திடுவாங்க. அதாவது எப்படி பேசுவாங்கன்னா, அதாவது இல்லைங்க, இப்போ காலைல ஒரு வழி வந்துருச்சுங்க, இது எனக்கு ஒரு சிலுவை மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போது பிள்ளை கொஞ்சம் தவறான பாதையில் போயிடுச்சிங்க, இது எனக்கு ஒரு சிலுவை மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த எக்கானமி ரிசெஷனில் எனக்கும் வேலை போயிடுச்சிங்க, எனக்கு ஒரு சிலுவை மாதிரி, இது என்னுடைய சிலுவையை. ஏங்க 2000 வருஷம் முன்னால் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறப்போ, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்கிறப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுது அதனுடைய அர்த்தம். 2000 வருஷம் முன்னால் ஒருத்தர் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறாங்கனாலே என்ன தெரியுமா அர்த்தம்? சாக போகிறாங்கன்னு அர்த்தம். வேற ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சுது அது. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பேதுருவே எல்லாருமே கேட்டுக்கோங்க, நான் எருசலேமுக்கு போகிறேன், நான் சாக போகிறேன், ஏன் சிலுவையில் போய் சாக போகிறேன், என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சாக ரெடியாவாங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையும் விட்டு கொடுக்க, எனக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமாக வர்றீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படி தான் போகிறேன், எருசலேமை நோக்கி சாகிறதுக்கு போகிறேன். என்னை பின்பற்றணுன்னா, உண்மையிலே பின்பற்றணுன்னா என்னை போல் நீங்களும் வரத்துக்கு ரெடியாக இருக்கணும். அதாவது எனக்காக சாக ரெடியாக இருக்கணும், எதை வேணால் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு. அதை நம்ம இன்றைக்கி நம்ம வசதிக்கு லேஸ்படுத்திக்கிறோம். 35ஆம் வசனத்தில் அதை தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு காரணமும் கொடுக்குறார். ஒருவேளை ஐயோ இது ரொம்ப கடினமாக இருக்குதே, யார் இவரை பின்பற்றுவா, இப்படி இவரை பின்பற்றுறதுன்னா சிலுவையை எடுத்துக்கிட்டு சாக ரெடியாக போகணுன்னா, எதையும் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கணும்னா, அப்போ எதுக்கு இவரை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை சொல்லிடுறாரு பாருங்க. 35, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். உண்மை இப்படி சொல்கிறப்போ சிலர் யோசிப்பாங்க, ஐயோ எதுக்கு இந்த வம்பு, இயேசுவை பின்பற்றவே வேணாம், இந்த இயேசுவே வேணாம் நமக்கு, இவருக்கு பின்னால் போனால் சாக ரெடியாக போகணும், எதையும் விட்டு கொடுக்க ரெடியாக போகணுன்னா இந்த வாழ்க்கை தேவைதானா நமக்கு அப்படின்னு நினைக்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, ஜாக்கிரதை, கேட்குறதுக்கு இது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த இயேசு வேண்டாம், பின்பற்றுறதே ஒர்த்து கிடையாதுன்னு நினச்சிட்டேன்னா
பின்பற்றாமல் போனால் இதை விட மோசமாக போய் முடியும். அதுதான் சொல்கிறாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். யார் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க பார்க்குறானோ அவன் தான் இழந்துருவான். ஆக்சுவலாக இயேசுக்கு பின்னால் போகிறான், உயிரே போனால் கூட பரவாயில்ல போ அப்படின்னு போகிறவன் தான் உயிரை காப்பாற்றிப்பான். அதான் சொல்கிறாரு. இது கொஞ்சம் அட்வான்ஸான போதனை இல்லையா? பேரடாக்ஸ். இது ஒரு பேரடாக்ஸ். கேட்குறது தலையில் இருக்குது, எதிர்பார்க்கறத விட தலையில் இருக்குது. யார் அதிகமாக உயிரை காப்பாற்றிக்க பார்ப்பாங்களோ அவங்க தான் இழந்துருவாங்களாம். இது யார் இயேசுக்கு பின்னால் போனால் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போகிறவன் தான் அந்த உயிரை ஆக்சுவலாக காப்பாற்றிப்பானா. அவள் பாருங்க என்ன சொல்கிறார், ஆனால் என்னை பின்பற்றி வரணுன்னா சாக ரெடியாக இருக்கும்படி வா, எதையும் எனக்காக விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிற மாதிரி வா, இல்லைன்னா சும்மாலாம் வராத. அப்போது அவர் என்ன சொல்கிறார், எனக்கு மட்டும் இல்லை சிலுவை, உனக்கும் ஏதோ ஒரு சிலுவை இருக்குது. யோவான் 15:18-20 பாருங்கள். யோவான் 15:18-20. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. 20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். என்னையே துன்பப்படுத்தினாங்கன்னா உன்னை துன்பப்படுத்துவாங்கன்றாரு. அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும். அப்போது இயேசு என்ன சொல்கிறார், எனக்கு எப்படியோ உனக்கும் அப்படி தான். எனக்கு எப்படி சிலர் என் வசனத்தை கேட்டாங்க கை கொண்டாங்களோ அப்படி தான் உனக்கும் சிலர் கேட்பாங்க கை கொள்வாங்க, ஆனால் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. சிலர் ஒன்றா துன்பப்படுத்துவாங்க, என்ன துன்பப்படுத்தின மாதிரி உன்னையும் துன்பப்படுத்துவாங்க. அல்லது மத்தேயு 10:24 பாருங்கள். மத்தேயு 10:24. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். என்ன சொல்கிறாரு, நீ என்ன மாதிரி இருந்தால் போதுன்றார். நீ என்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசுகிறார் பாருங்க. சீஷன் போதகரை விட மேலே இருக்க முடியாது, வேலைக்காரன் எஜமான காட்டிலும் மேற்பட்டவனாக இருக்க முடியாது. பாயிண்ட் என்னன்னா, வீட்டு எஜமானையே பெல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசுவையே பெல்செபூல்ன்றானுங்க. பெல்செபூல்னா பிசாசுன்னு சொல்கிற மாதிரி. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னே அவன் பிசாசுன்ட்டானா. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை பார்த்து அப்படி சொல்லிட்டானுங்க இந்த யூத மத தலைவர்கள். இயேசு பிசாசை விரட்டுறதை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, பிசாசுன்னு ஆவியை வச்சுக்கிட்டு தான் பிசாசை விரட்டுறாருன்ட்டான். தேவதூஷணம் சொல்லிட்டான் பாருங்கள். இயேசுக்கிட்ட பிசாசு இருக்கிற மாதிரி அப்படி அப்படி பேசிட்டான். ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக பேசிட்டான் பாருங்கள். சும்மா ஒரு முறை பேசுனதில்லை, பல முறை அந்த மாதிரி பேசிட்டாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு, என்னே அவ்வளோ கீழ்த்தனமாக அந்த அளவுக்கு மோசமாக அவன் பேசுவானால், என்னையே பிசாசுன்னு அவன் சொல்லுவான்னா, அப்போ உங்களை அந்த மாதிரி சொல்கிறது எவ்வளோ அதிக நிச்சயம். எனக்கே எப்படின்னா உங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த மாதிரி பல இடத்துல அவர் சொல்கிறார். மீதி புதிய ஏற்பாட்டில் இந்த கருத்து கன்ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு பாடு உண்டு. அது என்ன விதமான பாடுன்றதை சொல்லலாம், நம்ம பிறகு பேசுவோம் அதை பற்றி. பட் ஏதோ ஒரு விதமான பாடு உண்டுன்ற மாதிரி புதிய ஏற்பாடு போதிக்குது பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், எல்லாம் சொல்லுங்கள் யாவரும். வெறும் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் இல்லை, வெறும் பவுலுக்கு மட்டும் இல்லை, வெறும் மிஷனரிமார்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் துன்பப்படுவார்கள், ஏதோ ஒரு அளவுக்கு துன்பப்படுவார்கள். அப்போஸ்தலர் 14:22 இதே மாதிரி கருத்தை பார்க்கலாம். பட் நான் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். இங்கே பேதுரு சொல்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு உபத்திரம் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், நம்ம புதுசாக நடந்துருச்சுன்னு ஆச்சரியப்படாதீங்கன்றார். 1 பேதுரு 2:21 பாருங்கள். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தா புரிஞ்சிடணும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாய்
இருக்கும். தப்பு செஞ்சு அடி வாங்கிட்டு இருக்கப்போ நான் பொறுமையாக சகிக்கிறேன்னு சொன்னால் என்ன பிரயோஜனன்றாரு. நீ தப்பு செஞ்சதுனால தானே அடி வாங்குற. அப்போது வெறும் நீ தப்பு செஞ்சு அடி வாங்குறப்போ பொறுமையாக இருந்தால் பத்தாது. என்ன சொல்கிறார் அடுத்தது? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நீங்கள் நன்மை செஞ்சு அப்படியும் பாடு வரும்போது நீங்கள் அதை பொறுமையாக சகிக்கிறீங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக ஒரு உகந்ததாய் இருக்குது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை. நம்மளை பாவத்தை மன்னித்து கழுவி சுத்தமாக்குனது மட்டும் இல்லை, நம்மளை மாற்றி நன்மை செய்கிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். அதாவது இயேசுவை போல மாற்றிட்டு வருகிறார். அப்போ இயேசு போல் நாமளும் நன்மை செய்ய 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 என்ன ஆகுது? சில நேரம் இயேசு எப்படி உபத்திரவத்தை சந்தித்தாரோ, எதிர்ப்பை சந்தித்தாரோ, இயேசுவை சந்தித்தார் இல்லையா? அந்த யூத மத தலைவர்களுக்கு அவரை பிடிக்கல, அவனுங்க எதிர்த்தானுங்க. பிறகு ரோமர்களும் எதிர்த்தானுங்க. அப்போது இயேசு நன்மை செய்ய செய்ய எப்படி எதிர்ப்பும் சில நேரம் பெருகிச்சோ, அது போல் இயேசுவை பின்பற்றவர்கள் நன்மை செய்ய செய்ய சில நேரம் எதிர்ப்பு, உலகத்துக்கு அது பிடிக்காததுனால பிசாசினால் தூண்டி விடப்படுகிற உலகம் அதை எதிர்க்குது, அதுக்கு விரோதமாக வருது. அந்த எதிர்ப்பு வரும்போது நீங்கள் பொறுமையாக சகிக்கிறப்போ அது தேவனுக்கு பிரியமான காரியம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை? நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை. பாடு வந்தால் கூட பரவாயில்ல போ, நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை. எதிர்ப்பு வந்தால் கூட பரவாயில்ல போ, நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுவோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சொல்கிறாரு பாருங்க பேதுரு, அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 1:21, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்கிறார் நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அருளப்பட்டிருக்குதான். எல்லாம் சொல்லுங்கள், அருளப்பட்டிருக்கிறது. என்ன அருளப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஓவராக இருக்குது. அருளப்பட்டிருக்கிறது தான் கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்குது. இட் ஹஸ் பின் கிராண்ட். இது ஒரு ஸ்லாக்கியன்றாரு. கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுபடுறது உனக்கு ஸ்லாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, புதிய ஏற்பாட்டினுடைய இந்த இது எப்படின்னா, பேதுரு சொல்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். பவுல் சொல்கிறார் இது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் பாடுபட்டார்னா நாமும் ஏதோ ஒரு விதத்தில் பாடுபடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது எவ்விதமான பாடு, எவ்விதமான பாடு, அதை பார்ப்போம். ரெண்டாவது, எவ்விதமான பாடு. எவ்விதமான பாடு இல்லைன்றதை தெளிவுபடுத்திடுறேன். எவ்விதமான பாடு இல்லைன்றதை தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் தப்பாக போயிடுவாங்க. எல்லா பாடையும் எடுத்துக்கிட்டு இது பாருங்கள் கிறிஸ்தவ பாடு அப்படின்வாங்க. ஆனால் அப்படி தப்பு. அது பாருங்கள், எவ்விதமான பாடு இல்லைன்றது மூலம் சொல்லிடுறேன். நம்முடைய தப்புனால் வர எந்த பாடும் இதில் வராது. நம்முடைய தப்புனால் வர எந்த கஷ்டம், உபத்திரம், பாடு எதுவுமே இதில் கணக்கெடுக்கப்பட முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் நாம் தப்பு செஞ்சதுனாலே எவ்வளோ காரியங்கள் நமக்கு நடந்திருக்கு. சிலருக்கு இன்னும் அதிகமாக பொருந்தும், ஏன்னா சிலர் இன்னும் அதிகமாக தப்பு செய்கிறாங்க இல்லையா? சிலருக்கு இன்னும் குறைவாக பொருந்தும். ஆனால் பொதுவாக யோசித்து பாருங்கள். உதாரணத்துக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டாங்க. அது அவங்க அந்த பாடுபடும்படி அழைக்கப்பட்டாங்களா? அவங்க சிறையிருப்பு பாடுபடுன்னு தேவன் அழைச்சாரா? கிடையாது. அது தண்டனை. ஆக்சுவலாக அது நியாய தீர்ப்பு. அவங்க முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. தேவன் எவ்வளோ எச்சரிக்கை கொடுத்தார், மாறவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. அதனால தான் பாபிலோனியர்கள் எருசலேமில் அழிச்சு போட்டு அவங்கள சிறையிருப்பில் கொண்டு போயிட்டான். அது பாருங்கள், அவங்க பாவத்தினால அவங்களுக்கு வந்த ஒரு பாடு, அல்லது ஜனங்களுடைய முட்டாள்தனத்தினால சில நேரம் பாடு வருது. மாணவன் சில நேரம் ரொம்ப புத்திசாலித்தனம்னு யோசிக்கிறது. மாணவன் வருஷம் பூரா எக்ஸாமுக்கு படிக்காமல் முந்தின நாள் படிக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம்னு யோசித்துக்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு அவங்களுக்கு நினப்பு. எக்ஸாம் முந்தின நாள் படிச்சுட்டு போனால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பழகி 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 கடைசியில் முக்கியமான எக்ஸாமுக்கு இந்த மாதிரி செஞ்சு அதனால் கம்மி மார்க்கை வாங்கி அதனால் காலேஜ் இது கஷ்டமாயி அதனால் வேலை வாய்ப்பும் கஷ்டமாயி இப்போ இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் ஏன் உண்டாகுது? நம்முடைய தப்பு, நம்முடைய முட்டாள்தனம், இது நம்முடைய சோம்பேறித்தனம், அல்லது நம்முடைய அறியாமை எடுத்துக்கோங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம தெரியாதனாலே கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு?
தேவனே சொல்லிட்டார், மை பீப்புள் பெரிஷ் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். நமக்கு தெரியாத காரியங்கள்னாலே நமக்கே தெரியல நம்ம எவ்வளோ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால தான் நாலேஜ், விஸ்டம், ஞானத்தை, அறிவை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அல்லது அவிசுவாசம் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் சுற்றி வந்தாங்க 40 வருஷம். சில கிறிஸ்தவங்க அதை பார்த்துட்டு தேவன் நம்மளை வனாந்தர வாழ்க்கைக்கு அழைத்து விட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அந்த வனாந்தர வாழ்க்கைக்கு அந்த பாடுக்கு அழைச்சார் அவங்கள? ஆக்சுவலாக கொஞ்ச நாள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், கானான் தேசத்தில் கொண்டு போகும்படி தான் அவர் அழைச்சார். கொஞ்ச நாள் அந்த வனாந்தரத்தை அவங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். ஏன் 40 வருஷம் அங்கேயே சுற்றி வந்தாங்கன்னா அவங்களுடைய அவிசுவாசம். அப்போது இதெல்லாம் பாருங்கள், அவங்க தப்பால் வந்த ஒரு பாடு, ஒரு கஷ்டம். இது மாதிரி வர்றப்போ இது கிறிஸ்தவ பாடு, பாருங்கள் நான் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேன்னெலாம் சொல்லவே முடியாது. இந்த மாதிரி பாட தேவன் நமக்கு விரும்பவே இல்லை. இதை எதிர்க்க சொல்கிறாரு. தயவு செய்து முட்டாள்தனமாக நடந்துக்க வேண்டாம், பாவம் செய்யாத, நமக்கு வழியை காண்பிக்கிறார், நமக்கு போதிக்கிறாரு, அறியாமையில் வாழ வேண்டாம், வசனத்தை கேட்டு விசுவாசத்தில் வளரணும். அப்போது இதெல்லாம் நம்ம அனுபவிக்க தேவையே கிடையாது. பாருங்கள், எவ்வளோ காரியங்களை தவிர்க்கலாம். நாம் இப்படிப்பட்ட பாடுபடும்படி அழைக்கப்படவில்லை. ஆனால் இதையும் சொல்லிடுறேன், ஒருவேளை சிலர் இதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சு அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் நீங்கள் ஒரு வேளை. அதனால் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறப்போ எந்த காரணத்து நிமித்தமாக நீங்கள் பாடுபடுறீங்களோ ஆக்சுவலாக அதை வேறு லெவலில் மேற்கொள்ளலாம். சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கோங்க, இயேசுவை நம்புகிறவர்கள் நாம் எந்த காரணத்து நிமித்தமாக பாடுபட்டாலும் சரி, சொல்லப்போனால் நம்ம தப்புனாலும் நாம் கஷ்டப்பட்டாலே சரி, வேறு லெவலில் அதை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒருவேளை நீங்கள் அதை சொல்கிறப்போலாம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஜோக்கு மாதிரி சொல்கிறீங்க, என் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேங்க, நான் செஞ்ச தப்புனாலே நாசப்படுத்தி ஒரு வழி ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூட இயேசுவை நம்பி மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பாவத்தினால் வந்த அந்த ஒரு பாடையே, அந்த ஒரு விளைவையே மீட்டெடுப்பார். அப்படின்னா என்ன தெரியுமா? சில நேரம் அது ஒட்டுமொத்தமாக போயிடும். அது சில நேரம் அது நன்மையாக திருப்பப்படும். இதுக்கு ஏற்ற மாதிரி வரும் பாருங்கள் அது. ஆனால் நம்ம உலகத்தார மாதிரி நினச்சிக்க தேவையில்லை. ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், அவ்வளோதான், இதை நான் செஞ்சுட்டு ஆகணும், இதுதான் என்னுடைய கெதி. எல்லாமே மீட்டெடுக்கப்பட முடியும். இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி பாடுகளை சந்திக்கணுன்ற டாபிக் எடுத்து பொதிச்சுட்டே போகலாம். எந்த பாடாக இருக்கட்டும், எந்த காரணத்தினால வேணால் இருக்கட்டும், அதை வேறு லெவலில் நீங்கள் சந்திக்கலாம், ஓவர் கம் பண்ணலாம். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் அப்படிப்பட்ட பாடுபடும்படி நாம் அழைக்கப்படவில்லை. அதை எதிர்க்கணும், தவிர்க்க பார்க்கணும். ரெண்டாவது, இன்னொரு விதமான பாடையும் நாம் பாடுபடும்படி அழைக்கப்படவில்லை. அது என்னன்னா, இந்த விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறதுனாலே எவ்வளோ கஷ்டங்கள் வருது. இந்த உடைந்து போன மெஸ்டப் வேர்ல்டில் வாழ்கிறதுனாலேயே எவ்வளோ கஷ்டங்கள் வருது. எல்லாம் கஷ்டங்கள் நம்ம தப்பு செஞ்சதுனால தான் வருதுன்னு சொல்ல முடியாது. கோவிட் பேண்டமிக் நடந்தது, என்ன வெறும் பாவிகளுக்கு மட்டும்தான் வந்ததா கோவிடு? எல்லாருக்கும் தானே வந்தது. அப்படிலாம் பார்த்து வரல. அதாவது பாவிகளுக்கும் வந்தது, நீதிமான்களுக்கும் வந்தது, நல்லவர்களுக்கும் வந்தது, கெட்டவர்களுக்கும் வந்தது. அது உலகம் முழுக்க வந்தது, பலரை பாதிச்சுது. அது ஏன்னா இது ஒரு விழுந்து போன உலகம், இது உடைந்து போன உலகம். வியாதின்றதே இந்த உடைந்து போன உலகத்தில் ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், வயசாகிறது. பாவிகளுக்கு மட்டும்தான் வயசாகுதா? எல்லாருக்கும் தானே வயசாகுது. அது இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்களோ அன்றைக்கே ஒரு காரியம் நிச்சயமாயிடுச்சு, ஒரு நாள் சாக போகிறோம். இயேசு வர்றதுக்கு அல்லது இயேசு அதுக்கு முன்னால் வரணும். சாவுன்றது இந்த விழுந்து போன உலகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரியாலிட்டி ஆகிடுது. போக வயசாகுது. ரொம்ப வயசாகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, பாடி வீக் ஆகிடுது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது அவங்க ஏதோ தெரிஞ்ச தப்புனால கிடையாது, விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறதுனால. அல்லது இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன், எக்கானமி ரிசெஷன். விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறதுனால சில நேரம் உலக எக்கானமி அப்படியே டவுன் ஆகிடுது. அப்போது எக்கானமி அப்படியே டவுன் ஆகிறப்போ நிறைய பேருக்கு சில நேரம் வேலை போகுது,
சில நேரம் கிறிஸ்தவர்களுக்கும் வேலை போகுது. இப்போது அந்த மாதிரி கேஸில் கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ வேலை போயிடுச்சு பாருங்கள், எனக்கு நான் படுற பாடு பாருங்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபடுறேன்னு சொல்ல, அது வேற. அது நான் கிறிஸ்தவர்களுக்கு யூனிக்காக வர பாடா? எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்கு. அதே நேரத்தில் ஒருவேளை சில கிறிஸ்தவர்களுக்கும் வேலை போயிருக்கலாம். அப்படிப்பட்ட பாட நாம் பாடுபடி அழைக்கப்படவில்லை. அதுக்கு நான் அழைப்ப தேவை, அதுக்கு பிறப்பே போதும். இந்த உலகத்தில் பிறந்தாலே எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறோம். அதுக்குன்னு ஒரு அழைப்பு ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு ஒரு இதெல்லாம் தேவையில்லை பாருங்கள். அப்படிப்பட்ட பாட முடியும் நம்ம அழைக்கப்படவில்லை. ஆனால் இதை நான் சொல்கிறப்போ கூட சிலருக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை இது நிமித்தமாக நீங்கள் விழுந்து போன இந்த உடைந்து மெஸ்டப் உலகத்தில் வாழ்கிறதுனால இதையும் அதையும் இழந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளோ விதத்தில் நீங்கள் தவிச்சிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா திரும்ப நான் சொல்கிறேன், எந்த பாடாக இருக்கட்டும், எந்த காரணத்தினாக்காக நிமித்தமாக வந்திருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் வேறு லெவலில் அதை ஃபேஸ் பண்ணலாம். வேறு லெவலில் அதை ஃபேஸ் பண்ணலாம் பாருங்கள். ஒருவேளை எக்கானமி போய் எல்லாருக்குமே வேலை போகுதுன்னா கூட, உங்களுக்கும் போச்சுன்னா கூட, எங்கேயுமே யாருக்குமே வேலை கிடைக்கலன்னா கூட, உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய தேவன் தெரியும், ராஜாதி ராஜா தெரியும், ஆளுகிற தேவன் தெரியும். நீங்கள் அவர்கிட்ட போகலாம், நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவர் இந்த எக்கானமிலாம் எனக்கு தெரியாது, நீர் தான் ராஜா, இதெல்லாம் உமக்கு நத்திங். யாருக்குமே வேலை கிடைக்கலனாலும் எனக்கு நீர் வாங்கி தர முடியும். ஆகவே நீர் தருவீர் என்று நம்புகிறேன், நீர் வல்லவர் நல்லவர் என்று நம்புகிறேன்னு சொல்லி போய் பாருங்கள். உலகமே விழுந்துமான உலகத்தில் இருக்கிறதுனால அவங்க பல விதத்தில் கஷ்டப்படலாம். ஆனால் நாம் வேறு லெவலில் வாழ முடியும். இந்த பாடலாம் மேற்கொண்டு வாழலாம். இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே நீ படுத்து அழுதுகிட்டுன்னு சொல்ல தேவன். இதெல்லாம் எதிர்த்து நில்லு, இதெல்லாம் என்னை நம்பு, இதெல்லாம் மேற்கொள்ளலான்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட பாடம் நம்ம பாடுபடுமே அழைக்கப்படவில்லை. ஒருவேளை வியாதி வந்தால் கூட அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி கொண்டு அதை விசுவாசித்து கொண்டு நம்ம சுகத்தை பெறலாம் பாருங்கள். சில கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்கிறப்போ கிறிஸ்துவுக்காக பாடுபடுறோம், கிறிஸ்தவர்கள் பாடுபடுறோம். இப்படிப்பட்ட பாடுபடும்படி நாம் அழைக்கப்படவில்லை. அப்போ எப்படிப்பட்ட தான் பாடுபடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ பாடு, யுனிக் பாடு, கிறிஸ்தவனுக்கு யுனிக்காக வருகிற ஒரு பாடு என்ன? வேதம் போதிக்கிற அந்த பாடு என்ன? வாட் இஸ் தட் சஃபரிங் தட் இஸ் யூனிக் டு த கிறிஸ்டியன்? இதை எங்கே பார்த்து கற்றுக்கணும்னா இயேசுவை, சிலுவையை. அதனால தான் சொன்னேன், இயேசுனுடைய சிலுவை பாடுகள் கிறிஸ்தவ பாடுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறது. கிறிஸ்தவ பாடுனா என்னன்றதை இயேசுனுடைய சிலுவை பாடுகளை பார்த்து தான் மிக சிறந்த விதத்தில் நாம் புரிஞ்சுக்கலாம். இயேசுவை பார்க்குறப்போ, சிலுவையை பார்க்குறப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்பர் 1, கிறிஸ்தவ பாடுனா அது தேவன் நிமித்தமாய் அல்லது கிறிஸ்துவ நிமித்தமாய் பாடுபடுவது. இயேசுவை பாருங்கள், அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால பாடுபடலை, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலே சிலுவைக்கு போனார். யோசித்து பாருங்கள், ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய், தேவனை கனப்படுத்தாமல் போய் சாபத்தை அவன் தலையில் வாங்கி கட்டிக்கிட்டான். இயேசு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பாதை. இயேசு ஒவ்வொரு நாளும் தேவனை கீழ்ப்படிஞ்சார், ஒவ்வொரு நாளும் தேவனை கனப்படுத்தினார். ஆனால் அந்த பாதை எங்கே எதன் வழியாக போகுது? சிலுவையின் வழியாக போகுது. என்னுடைய சித்தம் அல்ல உடைய சித்தமே கடவுள்னு சொன்னதுனாலே சிலுவையில் போனார். அதே முடிய சித்தம் அல்ல என்னுடைய சித்தமே ஆகட்டும்னு சொல்லியிருந்தாருன்னா சிலுவையை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஆண்டவரே என்ன ஆனாலும் உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்வேன்னு சொன்னதுனாலே சிலுவைக்கு போனார். சிலுவை பாடு அவர் தேவனுக்காக முழுக்க முழுக்க வாழ்ந்ததுனாலேயே வந்தது. அவருக்கு வித்தியாசம் இது பாருங்க. தேவனை கீழ்ப்படிஞ்சதுனால, தேவனுக்காகவே வாழ்ந்ததுனால சிலுவை அவருக்கு வந்தது பாருங்க. இப்படிப்பட்ட பாடம் நாம் சந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவ நிமித்தமாய், எல்லாம் சொல்லும் கிறிஸ்துவ நிமித்தமாய். அதாவது கிறிஸ்துவ நாம் முதல் இடத்துல வைக்கிறதுனாலேயே, கிறிஸ்துக்காக முழுக்க முழுக்க வாழ்கிறதுனாலேயே சில நேரம் எதிர்ப்பு, பாடு, கஷ்டம் வரலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற சில சக்திகள், பிசாசுடைய சக்திகள் நம்மை எதிர்க்க நேரிடலாம். அதான் மார்க் 8:35 சொன்னார் இயேசு, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். இயேசு எப்படி தேவன் சொன்னதை செய்யணும், தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், எங்கே போகணும்னு சொல்கிறாரோ அங்கே போகணும் அப்படின்னு போய் சிலுவையில் போய் தொங்கினார். அந்த பாதை தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போச்சு பாருங்க. அதே போல் தான் எத்தனையோ பேர் இயேசுவை போல பாடுபட்டுருக்கிறாங்க. அந்த விதத்தில் மிஷினரிமார்கள் எடுத்துக்கோங்க,
எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் சொல்கிறாரு, நீ அங்கே போ, கடல் கடந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போ, இங்கே போய் என் சுவிசேஷத்தை சொல்லு. இவங்க வந்து இல்லை தேவனை கீழ்ப்படிய முடியாதுன்னு தான் அந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க தேவனை கீழ்ப்படிஞ்சு கப்பல் ஏறி கடல் கடந்து வந்து, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை எத்தனையோ நாடுகளில் அந்த நாட்கள்லாம் 200, 300, 400 ஆண்டுகள் முன்பாக வந்து பிரயாசப்பட்டு வாழ்ந்ததுனாலே அவங்க எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணார்கள் தெரியுமா உங்களுக்கு? நாடு புதுசு, மொழி புதுசு, எவ்வளோ எதிர்ப்பு. சில நேரம் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேவனை கீழ்ப்படிஞ்சதுனாலே, தேவன் சொன்னதை செய்ததுனாலே அந்த பாதையிலே கஷ்டம் சிலது வருது. அப்படிதான் இயேசுக்கு வந்தது. அப்படிப்பட்ட கஷ்டத்தை நம்ம சந்திக்க ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கணும். தேவன் ஒரு இடத்துக்கு போக சொன்னார்னா அங்கே எந்த கஷ்டமும் வராதுன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. சிலர் அப்படி எடுத்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவன் ஒரு இடத்துக்கு போக சொன்னார்னா அங்கே எந்த கஷ்டமும் இருக்காது. அப்போ மிஷினரிகள் நான் முட்டாள்களா? நாம் வந்து அவங்கள விட ரொம்ப அறிவாளிகளா? என்ன 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 யோசிக்கிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்து சொன்னதை செய்யணுன்றதற்காக தான் மிஷினரிகள்லாம் போனாங்க பாருங்க. அவங்கெல்லாம் வந்து செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு சபை, இந்த ஊரில் சபைகள், சென்னை பட்டணம் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இருந்திருக்கவே முடியவே முடியாது. தமிழ்நாடு இந்த நிலையில் இருக்கவே முடியாது. மத்தேயு 5:11 பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலேயே என் நிமித்தம் உங்களை நிந்தித்து. சில நேரம் பாருங்கள், இந்த விதமான கிறிஸ்துவ நிமித்தமாக வர பாடு, சுவிசேஷத்தின் நிமித்தமாக வர பாடு, இது வந்து பல விதத்தில் வருது பாருங்கள். சில நேரம் சிலரை சாகடிச்சிருக்கிறாங்க. அதான் ரத்த சாட்சின்னு சொல்கிறோம்ல. கிறிஸ்தவ ரத்த சாட்சின்னு என்னது? கிறிஸ்துவை விட்டு கொடுக்காமல் செத்தவங்க, அதாவது கிறிஸ்துவை மறுதளிக்காமல். எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க. ஒன்று கிறிஸ்துவ மறுதலி, இல்லைன்னா உன்னை சாகடிச்சிருவோம். சரித்திரம் முழுவதும் அந்த மாதிரி ஆயிருக்கு. கடந்த 2000 வருஷமாக ஸ்தேபானுடைய மரணத்திலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் ரத்த சாட்சிகளை மறிச்சிருக்கிறார்கள். கிறிஸ்துவ மறுதளிக்க முடியாது, செத்தா கூட பரவாயில்லன்ட்டு அவங்க செத்துருக்குறாங்க பாருங்கள். ஆனால் எப்போவுமே அது ஒன்றும் சாவலை ஒன்றும் போய் முடியறதில்ல. அது கொஞ்சம் அபூர்வம் தான். ஆனால் எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த கடந்த நூற்றாண்டிலே ரொம்ப அதிக பேர் இரத்த சாட்சிகளாகவே இயேசுக்கென்று மரித்திருக்கிறார்கள். நாம் நினைப்பது உண்டு சில நேரம், ஆதி திருச்சபையில் தான் அந்த மாதிரிலாம் நடந்தது, நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரித்தாங்கன்னு. ஆக்சுவலாக நீங்கள் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் தான் அதிக இரத்த சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். அதாவது முதல் 19 நூற்றாண்டை விட, அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட அதை விட அதிகமாக இருக்குது 20ஆம் நூற்றாண்டில் இரத்த சாட்சியினுடைய எண்ணிக்கை. ஏன்னா ஜனத்தொகை பெருகிடுச்சு, உபத்திரவமும் பரவிடுச்சு. சில நேரம் சாகடிக்கிறாங்க கிறிஸ்துவ நிமித்தமாய். சிலர் ஜீவனையே விடுறாங்க, ஜீவனையே இழக்கிறாங்க. சில நேரம் அதான் மிஷினரிமார்கள் எல்லாரும் ஒன்றும் வந்து சாகலை. எத்தனையோ பேர் வெற்றிகரமாக ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் எவ்வளோ எதிர்ப்பு சந்தித்தாங்க, எவ்வளோ கஷ்டத்தை சந்தித்தாங்க. மத்தேயு 5:11 இயேசு சொல்கிறார் பாருங்க, என் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, என் நிமித்தம், அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இங்கே பாருங்கள் என்னத்தை சொல்கிறாருன்னா, மெயினாக வந்து அந்த நிந்தனையை வலியுறுத்துறார். என் நிமித்தமாய் உங்களை வந்து நிந்திச்சாங்கன்னா, நிந்திக்கிறதுனா நான் கிண்டல் செய்கிறது, கேலி செய்வது, இன்சல்ட் பண்ணுவது. இயேசுவை கிண்டல் செஞ்சாங்கல்ல, கேலி செஞ்சாங்கல்ல, அவமானப்படுத்தினாங்கல்ல. இயேசு என்ன சொல்கிறாரு, என் நிமித்தமாக உங்களையும் அப்படி செய்ய நேரிடலாம். உங்களை அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பொய் புகார் உன்னை பற்றி பொய்யா சொல்லி அதை பரப்பி என் நிமித்தமாக அது நீ உனக்கு அது வருமானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இல்லை சொல்லுங்க, பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்க. நாம் அது நடக்கிறப்போ ஐயோ அப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு சொல்கிறார், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீ எனக்காக வாழ்கிறதுனால, என்னுடைய ஊழியத்தை செய்கிறதுனால அப்படியே எல்லாம் உலகமே எந்திரிச்சு அப்படியே கைத்தட்டோன்னு கிடையாது. எனக்கு எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும். சிலர் கைத்தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. சிலர் வந்து கேலி செய்வாங்க, நிந்திப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க.
ஆனால் அதை நினச்சிக்கிட்டு நாம் அப்படியே சோர்வடைஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. பாக்கியவான்கள் நீங்கள், பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அடுத்த வசனம் பாருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி தலையில் பேசிக்கிட்டு இருக்கார் இயேசு. அப்படி நடந்தால் நம்ம ஒரு மாதிரி ஆகிடுவோம் பாருங்கள். எல்லாரும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்களே. இயேசு சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். ஏன் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு சொல்கிறார்? அவர் என்ன சேடிஸ்டா? துன்பத்தில் இன்பத்தை காணு அப்படின்னு சொல்கிறாரா? அதுதான் சேடிஸ்ட். துன்பத்தில் இன்பத்தை காண சொல்லுவாங்க, துன்பத்தையே ரசிப்பாங்க. அது கோளாறு, கிறுக்கு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவன் எந்த அளவுக்கு பாடுபடுத்துகிறானோ, நிந்திக்கிறானோ, அந்த அளவுக்கு நான் அவன் பலன் அதிகரிச்சிடுறேன்றார். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பலன் ஒன்றும் கிடையாதுங்க பரலோகத்தில். உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றேன்றாரு. அவன் உன்னை ஸ்பெஷலாக நிந்திச்சான்ல, இப்போ நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இங்கே பரலோகத்துன்றாரு. மார்க்கில் பாருங்கள், பூமியிலே காம்பன்சேஷன் கொடுக்குறேன்றாரு. மார்க் 10:28-30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதாவது புலம்புகிறார் பேதுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் வந்துட்டோம், எங்களுக்கு என்ன இருக்குது? இயேசு சொல்கிறாரு. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக 29, மார்க் 10:29, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். சொல்லுங்க, எவனும். இது எல்லாருக்கும் பொருந்தும். அது பணத்தை விட்டுருக்கலாம், அல்லது பணம், நிலம், அப்படிப்பட்ட காரியங்கள், அல்லது உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவ நிமித்தம் சில நேரம் குடும்ப உறவே துண்டிக்கப்படுது. சிலர் எல்லாம் சந்திக்கிறாங்க பாருங்கள். ஒருவேளை எல்லாரும் முக்கால்வாசி பேர் அப்படி சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. நம்முடைய சபையில் கூட இருக்கிறாங்க. ஒருவேளை கிறிஸ்துவ நிமித்தமாக அவங்க குடும்பமே அவங்கள தள்ளிடுச்சு. அவங்க கிறிஸ்துவ நம்புறதுனால அவங்க குடும்பம் அவங்கள ஒதுக்கிடுச்சு. அப்படி குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா 30ஆம் வசனம், இப்பொழுது இம்மையிலே, எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட. இது என்ன இது தேவையில்லாம? ஏன் இயேசுவே ஏன் இதை சொல்லிட்டீர்? அந்த வார்த்தை மட்டும் எடுத்துருக்கலாமே. அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக. அந்த வார்த்தையில் சொல்லலாமா? இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக என்ன கிடைக்குமா? வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்காக எதாவது விட்டேன்னா, எனக்காக ஊழியம் செய்கிறதுனால உனக்கு உபத்திரம் வந்தது, எனக்காக நீ என்ன இழந்தாலும் 100 மடங்கு காம்பன்சேட் பண்ணாமல் விட மாட்டேன்றார். ஏதோ ஒரு விதத்தில் 100 மடங்கு காம்பன்சேட் பண்ணுவேன். ஆனால் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார்னா சிலர் 100 மடங்கு அதிகமாக பொறாமப்படுவாங்க. உண்மை தானங்க? யோசித்து பாருங்கள். 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிச்சார்னா, பெருக பண்ணார்னா, சிலருடைய பொறாமையும் பெருகிடும், ஐயோ வெறுப்பும் பெருகிடும். அதனால தான் துன்பங்களோட இந்த விழுந்து போன உடைந்து போன மெஸ்டப் உலகத்தில் ஒருத்தன் நல்லா இருந்தால் உலகத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அது பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இயேசு ரொம்ப ஞானம் என்ன சொல்கிறார்? துன்பங்களோட கூட. இதுதான் ரியாலிட்டி. பைபிள் ரொம்ப ஒரு ரியல் புஸ்தகம் பாருங்கள். இட்ஸ் எ வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் ரியல் புக்கு. இயேசுக்கிட்ட வா, உனக்கு லைஃப் வில் பி எ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படியே அப்படின்னு போதிக்கல. ஆசீர்வாதத்தை குவிச்சு வைப்பார் உனக்கு. ஆனால் குவிச்சார்னாலே சில கண்ணுக்கெல்லாம் அதை பொறுத்துக்க முடியாது. பொறாமையின் கண்ணுகள். இது அப்படி தான். இது ரியாலிட்டி. இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறப்போ, கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்குறப்போ, கிறிஸ்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்போ, கிறிஸ்துவுக்காகவே ஊழியம் செய்கிறப்போ, இதெல்லாம்
டு பி எக்ஸ்பெக்டட். இது வர்றதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் வந்ததுன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். தேவன் யாருக்கும் கடனாளி கிடையாது. நான் அவருக்காக இதை விட்டேன், அதை விட்டேன், இதை இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிக்கிட்டு யாரையும் விட மாட்டார் தேவன். அப்படி ஏற்ற காம்பன்சேஷனை கொடுக்காம விட மாட்டார், இம்மையிலும் மறுமையிலும். அப்போ இயேசுவின் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நிமித்தம். சில நேரம் இந்த மாதிரி உபத்திரம் வந்து மற்ற கிறிஸ்தவர்கள்ட்டே வருது. சில நேரம் வீட்டில் வரும், சில நேரம் வேலையில் வரலாம். இயேசுவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலே, இயேசுக்கிட்ட தூரமாக போனால் வராது. சில நேரம் இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுனாலே, இயேசு சொன்னது செய்கிறதுனாலே மற்ற கிறிஸ்தவர்களே சில நேரம் உபத்திரப்படுத்துவாங்க. பாருங்கள், கிறிஸ்தவ வரலாற்றில் அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. மார்ட்டின் லூத்தரை எதிர்த்தவங்க சபையார், அப்போஸ்தலரை எதிர்த்தவங்க உள்ளாள். வெளியாட்களை விட உள்ளாட்கள் தான் ரொம்ப சில நேரம் உபத்திரப்படுத்துவது உண்டு. அட்லீஸ்ட் முதல்ல அவங்க தான் தொடங்கி விடுவாங்க. அப்படி தான் எப்போவுமே நடந்திருக்கு. நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பின். ஜான் வெஸ்லி பாருங்கள், ஜான் வெஸ்லி எவ்வளோ உலகத்தையே கலக்கின ஒரு பிரசங்கியார். எல்லா இடத்துக்கும் பயணித்து, ஹார்ஸில் குதிரையில் பயணித்து பிரசங்கம் பண்ணார் சுவிசேஷத்தை, இவாஞ்சலிஸ்ட். ஆனால் அவருக்கு வந்து இங்கிலாண்டில் எந்த சர்ச்சிலையும் நுழைய முடியாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க அவரை. அவர் பிரசங்கம் பிடிக்காதனால அவருக்கு இந்த மாய்மாலத்தெல்லாம் சொல்லிடுவார் பாருங்க, இந்த செத்து போன இந்த மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை. இங்கிலாந்து தேசமே கிறிஸ்தவ தேசம், எல்லா ஊர்லேயும் சபை இருக்குது. ஆனால் முக்கால்வாசி அப்படியே செத்து கிடக்குது. சும்மா என்னத்தையோ ட்ரெடிஷ்னலாக என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜான் வெஸ்லி தேவன் எழுப்புறார், நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு. அவர் போய் எல்லா இடத்தையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இந்த செத்து போனவரில் ரட்சிப்புக்குள்ளாக நடத்திட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு வராரு. இவங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறானுங்க, ஜான் வெஸ்லியை பேன் பண்ணிட்டாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து பேன் பண்ணிடுச்சு, எந்த சபையிலும் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணார், வெளியே போனார், வயலில் போய் பிரசங்கம் பண்ணால் வயலில் பிரசங்கம் பண்ணுறதையும் நிறுத்த பார்க்குறான். என்ன சொல்கிறான், இது எங்கள் வயல். எங்கள் வயல்னா எங்கள் பேரிஷ், எங்கள் பேரிஷ்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட். எப்படி பண்ணிட்டாங்க, இங்கிலாந்தை வந்து பிரித்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த சபை, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த சபை, இது எங்கள் ஏரியா சபை, அது உங்கள் ஏரியா சபை, நீ அங்கே இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துப்பேன், நீ என்ன தால், இப்படி ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பேரிஷ்குள்ளேயே வரக்கூடாது, எங்கள் சபைக்குள்ளே மட்டும் இல்லை, எங்கள் வயல்லே நீ பிரசவம் பண்ண முடியாது போன்னு. ஜான் வெஸ்லி சொன்னார், எப்பா இது என்ன கதையாக இருக்குது, சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நான் வயலுக்கு போனேன். இப்போ வயல்லே பண்ண முடியாதுன்னா என்னது இது, நீ சொல்கிறது கேட்குறதா, கடவுள் சொல்கிறது கேட்குறதா? நான் கடவுள் சொல்கிறது தான் கேட்பேன்ட்டு. அப்போ தான் ஒரு ஃபேமஸான லைன் சொல்கிறாரு, த வேர்ல்ட் இஸ் மை பேரிஷ். உலகமே என்னுடைய டிஸ்ட்ரிக்ட். உலகமே எனக்கு சபை மாதிரி, நான் எங்கே வேணால் பிரசங்கம் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. உலகத்தையே கலக்கினார், இங்கிலாந்து தேசத்தையே உலுக்கி விட்டார் பாருங்க. ஒரு ரிவைவல் உண்டாச்சு. இதை நீங்கள் வந்து சரித்திரம் முழுவதும் இதை பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தமாக உபத்திரம் வரதான் செய்து, ஆனால் என்ன வந்தாலும் வரட்டும்னு நாம் பாட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தால் பெரிய வெற்றி வருது, ஊழியத்தில் பெரிய வெற்றி வருது. ஆனால் அந்த ஒரு உபத்திரம் அவருக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குன்றதை யோசித்து பாருங்கள். ஜான் வெஸ்லிக்கு பிரசங்கியார், இவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு சபைக்குள்ளே கூட நுழைய முடியாது, வெளியே போன்றான். எப்படி இருந்திருக்கும் மனுஷனுக்கு? வேணா நினச்சி சோர்வடையலாம், ஆனால் இயேசு சொல்கிற மாதிரி தான் போய்க்கணும். பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அதனால் வந்து ஊழியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போது கிறிஸ்துவ நிமித்தம் அல்ல சொல்லுங்க, கிறிஸ்துவ நிமித்தமா. ரெண்டாவது, கிறிஸ்தவ பாடு வந்து இயேசுவை பாட்டு தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த யூனிக் கிறிஸ்டியன் சஃபரிங், தனித்தன்மையான இந்த கிறிஸ்தவ பாடு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய பாடுனா என்னது, அது வந்து இயேசு மற்றும் அவருடைய சிலுவை மரணம், அதை பார்த்தா தான் அதுதான் நமக்கு முன்மாதிரியாக இருக்குது. அதை பார்க்குறப்போ என்ன தெரியுது, இயேசு எப்படி கடவுளுக்காகவே பாடுபட்டாரோ அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்காகவே பாடுபட ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, கிறிஸ்டியன் சஃபரிங் நாட் பிகாஸ் யூ டன் ராங் பட் ஈவன் தோ யூ டன் ரைட். கிறிஸ்தவ பாடு எப்படின்னா, நீங்கள் தப்பு செஞ்சதுனால பாடுபடுறதில்லை, நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சும் பாடுபடுறது தான் கிறிஸ்தவ பாடு. நீங்கள் சரியாக செஞ்சதுனாலே உங்கள் பாடுபடுத்துகிறான். ஒன்றும் இல்லை, இயேசுவை பாருங்கள். ஏன் இயேசுவை அவனுங்க வெறுத்தானுங்க, இந்த யூத மத தலைவர்கள் ஏன் இயேசுவை வெறுத்தாங்க தெரியுமா? இயேசு ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டார், அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வரைக்கும் அவனுங்க தான் பர்ஃபெக்ட்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. யூத உலகமே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தது, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த வேதபாரர்கள், இவனுங்க தான் பர்ஃபெக்ட், இவனுங்க தான் பெரிய ஆளு, இவங்க தான் பெரிய பக்திமான்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இயேசு வராரு.
இயேசு வரப்போ ரூமில் பிரைட்டாக லைட்டை ஆன் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. வெளிச்சம் அடிக்குது, எல்லாருடைய குறைகளும் தெரியுது. ஏன்னா இவர் அவ்வளோ பர்ஃபெக்ட். இவர்கிட்ட வர வர இவனுங்கள்ட்ட இருக்கிற குறைகள், பிழைகள், இவனுங்க எப்படி மாயமாலக்காரர்கள் எல்லாம் வெளிப்படுது பாருங்கள். இவ்வளோ காலமாக ஜனங்க கண்கள் முன்பாக இவனுங்க பெருசாக இருந்தானுங்க, இயேசு உண்மையை வெளிப்படுத்திடுறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இவனை காட்டி கொடுத்துட்டார். அது அப்படி தான் அது. அதனால அவன் இயேசுவை வெறுத்தான். இயேசுவின் மேலே ஒரு பொறாமை. அவர் என்ன செஞ்ச தப்புக்காக பாடுபட்டார் இயேசு? அவர் செஞ்ச தப்புக்காக சிலுவையில் தொங்கினார்? கிடையாது. அவர் எந்த தப்பையுமே செய்யலை, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சவர். அவர் ஒருத்தர் தான் பர்ஃபெக்டாக நீதிமானாய் வாழ்ந்தவர். ஆனால் அவர் மேலே போய் புகார் கிளப்பி அவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க பாருங்கள். அப்போ இது ஒரு முன்மாதிரி நமக்கு. எந்த விதத்தில்? நாமும் தப்பு செய்கிறதுனால பாடுபடுறது கிறிஸ்தவ பாடு கிடையாது. தப்பு செய்யாமல் வாழ்ந்தும் பாடுபடுறது தான் கிறிஸ்தவ பாடு. தப்புக்காக பாடுபடாமல் கரெக்டாக வாழ்ந்ததுக்காகவே பாடுபடுத்துகிறானுங்க. மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம். நீதி பாவத்து நிமித்தம் இல்லை, நீதி நிமித்தம், தீமை நிமித்தம் இல்லை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3 பேதுரு 2 பாருங்கள், 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்து பாடுபடும் போது, அதான் கிறிஸ்தவ பாடு. நன்மை செய்தும் பாடுபடுறது. அல்லது முந்தின 19 பாருங்கள், 19 ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, எல்லாம் சொல்லுங்க, அநியாயமாக பாடுபட்டு, அதுதான் கிறிஸ்தவ பாடு. நியாயமாக பாடுபட்டால் அது கிறிஸ்தவ பாடு கிடையாது. அது எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க இல்லையா? நியாயமாக பாடுபடுறது தான் நம்ம தப்புனால நாம் பாடுபடுறது. நியாயமாக பாடுபடுறது. அநியாயமாக பாடுபடுறது தான் நாம் தப்பு செய்யலை, கரெக்டாக வாழ்கிறதுக்காகவே பாடுபடுத்துகிறோம். இயேசு எப்படி பாடுபடுத்தினாங்களோ அதுபோல் அநியாயமாக பாடுபட்டு ஒவ்வொருத்தரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாருங்கள், கிறிஸ்தவ பாடு இயேசு நிமித்தமாய் கரெக்டாக வாழ்கிறதுனாலே இது எத்தனையோ விதத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகலாம் பாருங்கள். வேலையில் ஒருத்தர் நான் நேர்மையாக இருப்பேன், ஏன்னா நான் இயேசுவை பிரியப்படுத்த விரும்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன், அவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், ஆகவே நான் நேர்மையாக இருப்பேன்னா எல்லாருமே ஒத்துப்பாங்களா? எல்லாரும் கைத்தட்டுவாங்களா? சிலர் எதிர்ப்பாங்க அதை. நீ நேர்மையாக இருந்தால் எங்கள் பொழப்பு கட்டுறோம் அப்படின்வான். இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு மாணவன் எல்லாரும் இந்த காப்பி அடிக்கிற பழக்கம், இந்த பிட் அடிக்கிறது, இந்த பழக்கம்லாம் இருக்கிறப்போ ஒரு மாணவன் இல்லை நான் அதெல்லாம் நான் கரெக்டாக எழுத விரும்புகிறேன்னா அவனை சும்மா விடுவாங்களா மற்றவங்களாம்? எனக்கு உதவி செய்யலை நீனு, என்ன பெரியதா நீனு அப்படின்வான். எல்லா லெவல்லையும் பார்க்கலாம். இதை பெரிய லெவலில் பார்க்கலாம், சின்ன லெவலில் பார்க்கலாம். கரெக்டாக வாழ்கிறதுனாலேயே சில நேரம் கஷ்டம். இது அப்படிப்பட்ட உலகம், இது கடவுளினுடைய தப்பு. இது சிலர் கடவுளை சும்மா பழி சுமந்துட்டு இருப்பாங்க. ஏங்க, இது அப்படிப்பட்ட உலகங்க. இது நல்லா வாழ விரும்புகிறவனை சும்மா விடாத ஒரு உலகம். இயேசுவை துன்பப்படுத்தின உலகம். ஆகவே கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்துறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது பாருங்கள். ஆனால் நாம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பாடுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது வரும்னு தேவன் சொல்லிட்டார், போதிச்சிட்டார். இயேசு நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். ஆகவே இதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிக்கணும், மென்டலி ரெடி ஆகிக்கணும். வந்தால் என்ன பரவாயில்ல. அதனால் நம்ம நன்மை செய்கிறது ஒன்றும் நிறுத்திடக்கூடாது, குறைக்கவும் கூடாது. இன்னும் நிறைய செய்யலாம், பரவாயில்ல. வந்தால் கூட அது பரவாயில்ல, இன்னும் அதிகமாக வந்தால் கூட பரவாயில்ல போ. ஏன்னா இப்படிப்பட்ட பாடுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்யும் போது, பாடு வரும்போது நீங்கள் பொறுமையாய் சகித்தால் அது தேவனுக்கு பிரீதியாய் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன இழந்தாலும் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுவார் தேவன். நீங்கள் அவருக்காக தைரியமாக நிற்கிறப்போ, சாட்சியாக நிற்கிறப்போ, வாழ்கிறப்போ நீங்கள் அல்டிமேட்டாக எதையும் இழக்கவே மாட்டீங்க. ஆனால் உலகம் பாருங்கள், அப்படியே தலையில் புரிஞ்சுக்கும். உலகம் எப்படி புரிஞ்சுக்குது? பாடுபடுறாங்கனாலே என்னமோ தப்பு செஞ்சுருப்பாங்க, அப்படி தானே புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தாங்கனாலே என்னென்னு நினச்சிப்பாங்க, என்னமோ செஞ்சுருப்பான் அவன், அதனால தான் இப்படி கஷ்டப்படுறான். ஒன்று இந்த ஜென்மத்தில் அல்லது முந்தின ஜென்மத்தில் எங்கேயாவது என்னமோ நடந்திருக்கும், அதனால தான் இப்படி கஷ்டப்படுறான்.
இந்த மாதிரிலாம் புத்தி இருக்குது உலகத்தில். அதெல்லாம் மாறணும் பாருங்கள். சிலுவையை பார்த்தாலே மாறிடும். சொல்கிறாங்க, உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்காதுங்க. ஏங்க, சிலுவையில் மிக மிக நல்லவர், அவரை போல் நல்லவர் யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு தான் இருக்கிறதுலே மோசமான காரியம் நடந்தது. அதுவே நம்மளை யோசனையை மாற்றணும். அப்போது இது இப்படி நினைக்கக்கூடாது. ஒருத்தர் பாடுபடுறாங்கனாலே, கஷ்டப்படுறாங்கனாலே நமக்கு தப்பு செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் பாடுபடாமல் நல்லா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் உலகத்தின் புத்தி. சிலுவையை பார்க்குறப்போ அதெல்லாம் மாறிடணும். சிலுவை வச்சு யோசிக்கணும். சிலுவை நம்ம எண்ணத்தை தலையில் திருப்பிடும் பாருங்க. லைஃப் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் தேட். த கிராஸ் கரெக்ட்ஸ் வேர்ல்ட்லி திங்கிங். ஒருத்தரை நிந்திக்கிறாங்கனாலே, இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கனாலே பெரிய தப்பு செஞ்சுருப்பாங்க, அதனால தானே பேசுகிறான். இயேசுவை பேசுனாங்கல்ல, எப்படி கிண்டல் செய்தானுங்க, எப்படி நிந்திச்சானுங்க, எப்படி பரியாசம் பண்ணானுங்க. அவர் என்ன தப்பு செஞ்சார்? எந்த தப்பையும் செய்யலை. அப்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தார் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகம் அப்படி நினைக்கிட்டோம், நம்ம இந்த ஜென்மத்திலையோ எந்த ஜென்மத்திலையோ செஞ்சுருப்பான், அது அந்த புத்தியில் நமக்கு இருக்கவே கூடாது. பாடுபடுகிறவர்களை நாம் கிருபையாய் நடத்த வேண்டும். சரி, இந்த வசனத்தில் ஒரு 1-2 காரியங்கள் காமிச்சு முடிக்கிறேன். 19-20 இந்த இதை காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த பிரீதியாக இருக்கும், பிரீதியாக இருக்கும் 2 இடத்துல வருது. 19-20 அநியாயமாக பாடுபட்டு, 19 அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, பிரீதியாக இருக்கும். 20ஆம் வசனமும் அப்படியே சொல்லுது பாருங்கள். நீங்கள் 20ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும்னா, தேவனுக்கு முன்பாக அது ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். ஆங்கிலம் சொல்லுது, இட்ஸ் அ கிரேஷியஸ் திங் இன் த சைட் ஆஃப் காட். அப்படின்னா இட்ஸ் லைக் அ நோபல் திங், இட்ஸ் அ க்ளோரியஸ் திங், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அது தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான ஒரு காட்சி. எது? ஒருத்தன் அவருக்காகவே வாழ்ந்து, என்ன வந்தாலும் பரவாயில்ல போ அப்படின்னு வாழும்போது, அவர் சொன்னதையே செஞ்சு, என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் தேவன் சொல்கிறது தான் செய்வேன் அப்படின்னு போய் சில நேரம் கஷ்டம் பாடுன்னு எதிர்ப்புன்னு வர்றப்போ அதையும் பொறுமையாக சகிக்கிறப்போ அது தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான ஒரு காரியமாய் தோன்றுகிறது. நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் மனசு அப்படி சொல்லுதா உங்களுக்கு? இயேசு சிலுவையில் பார்க்குறப்போ சிலருக்கு அவமானம் தான் தெரியுது. ஆனால் இதுவும் தெரியணும். என்ன தெரியணும்? அங்கே ஒரு மகிமை வெளிப்படுது. ஏன்னா அவர் என்ன வந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாடுபடுத்தினாலும் எவ்வளோ நிந்திச்சாலும் பரவாயில்ல, கடவுளுடைய சித்தத்தை தான் நான் செய்வேன் அங்கே தொங்குறப்போ அது ஒரு நோபலான ஒரு காரியம். ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு மகிமையான ஒரு காரியம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்டாக தான் வாழுவேன். எவ்வளோ வேணால் நீ எதிர்ப்பு தெரிவி, என்ன வேணால் செஞ்சுக்கோ, எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்தினாலும் கூட நான் தேவனுக்கு பிரியமான விதத்தில் தான் வாழுவேன். அதனால் எந்த கஷ்டத்தையும் சந்திக்க நான் ரெடின்னு போகிறவன் அவன் ரொம்ப பெரிய ஆள். இயேசுவை போல பாடுபடுகிற ஒரு ஆள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும். யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன், இயேசு நிமித்தமாக நான் என்ன வேணால் சந்திக்க ரெடி, இயேசுக்காக எதையும் விட்டு கொடுக்க ரெடி, இயேசு சொல்கிறபடி தான் நான் செய்வேன், உலகமே எதிர்த்தா கூட பரவாயில்ல, என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு போகிறவன் அதனால தேவனுக்கு பெரிய மகிமை உண்டாகுதுங்க. என்ன விட்டு கொடுத்தாலும் நான் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ இயேசு மகிமைப்படுறாரு இல்லையா? படுறாரா இல்லையா? நிச்சயமாக படுறார். எல்லாம் நீர்தானேன்னு நம்ம பாடுறோம். அது பாடுறப்போ ஓரளவுக்கு மகிமைப்படுறாரு. எல்லாரும் சேர்ந்து பாடுறப்போ மகிமைப்படுறாரு, உண்மை. ஆனால் ஆக்சுவலாக வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிட்டா ரொம்ப வேறு லெவலில் மகிமைப்படுகிறார். வேறு லெவலில் மகிமைப்படுகிறார். நம்ம அநேகருக்கு இப்படிப்பட்ட பாடு வராமல் இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது ஒருபோதும் இப்படி வராதுன்னு நினைக்கிறது முட்டாள்தானம். நீங்கள் இயேசுக்காக அதிகமாக வாழ அவருடைய சித்தத்தை அதிகமாக செய்ய இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடலாம். வீட்லேயோ, வேலையிலையோ, உலகத்துலேயோ, சபையிலையோ. சபைனா பொதுவாக சொல்கிறேன், இந்த விசிபிள் சர்ச் காணக்கூடிய சபையிலையோ இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வரலாம். அதெல்லாம் சந்திக்க மென்டலி ரெடி ஆகிக்கணும் பாருங்கள். அதனால தான் இயேசு சொல்லிட்டார், என்னை பின்பற்றுனா யூ கவுண்ட் த காஸ்ட். சும்மா பின்னால் நடந்து வராத, நீ யோசித்து பார்த்துக்கோ, பின்பற்றுகிறது ஒர்த்தா இல்லையான்னு கணக்கு போட்டு பார்த்துருப்பான்றார்.
இயேசுக்காக எதையும் விட்டு கொடுத்தாலும் ஒர்த்தா இல்லையான்னு கணக்கு போட்டு பார்த்துரு. நீங்கள் நம்ம எல்லாருமே கணக்கு போட்டு பார்த்துடணும். அந்த மார்க் 8:34 38 வாசித்தீங்கன்னா கணக்கு போட வைக்கிறார் அவரே. இயேசுக்காக எதையுமே விட ரெடியா அப்படின்னா பாருங்கள், அப்படி உண்மையிலே ஒருத்தர் ரெடியாக இருக்காங்கன்னா அப்போ இயேசுடைய வேல்யூ அந்த லெவலுக்கு அவங்க மதிப்பிடுறாங்க இயேசுவை. இவர் எல்லாத்த காட்டிலும் வெளியேற பெற்றவர். இவருக்காக உலகத்தையே விட்டு கொடுத்தா கூட, இவர் மட்டும் இருந்தால் கூட ஒர்த்து தானா? உங்களுக்கு ஒர்த்தா? யோசித்து பார்த்துக்கோங்க, கணக்கிட்டுக்கோங்க கரெக்டாக, மென்டலி ப்ரிப்பேர்டாக இருங்க. பாருங்கள், அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களில் இயேசுக்கு முதலிடத்தை கொடுங்க. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை நேரிட்டா, நமக்கு யாருக்காவது நேரிட்டா, நாம் அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்தோமானால், இயேசுக்காக நான் என்னத்தை வேணால் விட்டு கொடுக்க ரெடின்னு நாம் அதை செய்யும்போது, அது அந்த இடத்துல இயேசு உலகத்துக்கு முன்பாக வேற லெவலில் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஏன்னா அவர் உண்மையிலே விலையேற பெற்றவர், அவர் உண்மையிலே உலகத்தை காட்டிலும் பெரியவர். ஒரு உலகத்தையே ஒரு பக்கம் வச்சு அவர் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா அவர் அதை காட்டிலும் மேலானவர், விலையேற பெற்றவர். வேல்யூபிள், இஸ் அ கிரேட்டர் ட்ரெஷர். அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார், உயிர் மூச்சை கொடுத்தார், அவர் தான் நம்மளை ரட்சித்தார், அவர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி கொண்டு வருகிறார். ஒரு நாள் அவருடைய முகத்தை தான் நம்ம பார்த்து ரசிப்போம், நித்தியமாய் சந்தோஷிப்போம். அவர் இருந்தால் எல்லாம் இருக்கிற மாதிரி, அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. இதுதான் உண்மை. ஆனால் நாம் இதெல்லாம் கரெக்டாக யோசித்துக்கணும். உண்மையிலே இதுதானா அப்படின்றத நாம் மென்டலாக ரெடி ஆகிக்கணும். நம்ம அடுத்த வாரம் அதை தொடருவோம். இப்பொழுதுக்கு எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நீர் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை அழைச்சிருக்கிறோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ, தைரியமாக வாழ, என்ன வந்தாலும் உமக்காக நிற்க, உமக்கு சாட்சியாக இருக்க, உம்மை குறித்து வெட்கப்படாமல் உம்மை மகிமைப்படுத்தி, பேச்சிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, நடத்தையிலையும் சரி, நற்கிரியையிலையும் சரி, இப்படி வாழ கிருபை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி வாழும்போது நிச்சயமாக நீர் மகிமைப்படுகிறீர். இப்படி மகிமைக்கென்றே நாங்கள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை உமக்காக எவ்வளோ காரியங்களை இழந்தவர்கள் இருப்பார்களானால், நிமித்தமாய் பாடுபட்டவர்கள் இருப்பார்களானால், நீதி நிமித்தமாய் பாடுபட்டவர்கள் இருப்பார்களானால், அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களை சந்தோஷிப்பிக்க உதவி செய்யும். அவர்களுக்கு பெரிய ஒரு பலன் வருகிறது, இம்மையிலும் மறுமையிலும் இருக்குது என்பதை அவள் நம்ப செய்ய ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, எந்த காரணத்து நிமித்தமாய் பாடுபவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உன் மேலே நம்பிக்கை வைத்து அதெல்லாம் சந்திக்க மேற்கொள்ள கிருபை செய்யும். இந்த பாடுகள்லாம் கண்டு, இந்த கஷ்டங்கள்லாம் கண்டு சோர்வடையாமல் தொடர்ந்து உம்மை பின்பற்றி வர கிருபை செய்யும். இப்படி ஜனங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும், ஆசீர்வாதமாய் ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.